Welcome to Majal Academy. இந்த வீடியோ ஜூம் ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஏற்கனவே சீசன் 1 முடிஞ்சது 5 மாடியூல். அதில் எடுத்ததில் ஒரு மாடல் கிளாஸில் ரெக்கார்டட் ப்ரோக்ராம் உங்களுக்கு தரோம். இட் இஸ் ஆன் ஃபனடெக்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன். சீசன் 2 பிகின்ஸ் ஆன் 24th August 2020. வேணுங்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபார் ஆல் சீசன் 1 மாடியூல் 1 Spoken English with tenses and forms 1. 24th Augustலேருந்து 28th August வரைக்கும் 5 நாள், Monday to Friday 6:15லேருந்து 7:30 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஜூம் கிளாஸு. இதுக்கு இந்த மாடியூலுக்கு நீங்கள் பே பண்ண நினச்சிங்கன்னா கூகுள் பேயில் ₹399 9865457772 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. நேம் ஜேவியர் அமர்தாசியே. சப்போஸிங் உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே நம்பருக்கு 9865457772. இல்லைன்னா கால் பண்ண நினச்சா கால் பண்ணலாம். இது மாடியூல் 1 மட்டும்தான். இந்த மாடியூல் 2 to 5 என்னென்னா, மாடியூல் 2 அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் 31st Augustலேருந்து 4th September வரைக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் டென்சஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பார்ட் 2. அடுத்தது ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் மோடல் ஆக்சிலரிஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், அது அடுத்த மாடியூல். அதுக்கடுத்த மாடியூல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் கிரியேட்டிவ் ரைட்டிங். தர்ஃபோர் இந்த 3 மாடியூலில் நீங்கள் கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணி எழுதுறது கற்றுக்கிறது. 5th மாடியூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் ஃபனடெக்ஸ். தர்ஃபோர் ஃபனடெக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறது. ஸோ இந்த ஃபனடெக்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூல் இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நடத்தின 1 மணி நேர கிளாஸில் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு உங்களுக்கு கொடுக்குறோம். சரி, இந்த 5 மாடியூலுக்கு மொத்தமாக நான் கட்டுறேன் அப்படின்னாக்கா, அப்படி பல பேர் கட்டுறாங்க. அப்படி கட்டணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் 5 மாடியூலுக்கு சேர்த்து ₹1999 கட்டலாம். ஓகேயா? ஓகே, நீங்கள் கட்டுங்க. உங்களுக்கு வேணும்னு பாருங்கள். உங்களுக்கு வேண்டியதில் வேறு யாராவது சொல்லலாம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் பசங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க பசங்களுக்கு, யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வரப்போகிறது சீசன் 1 5th மாடியூலில் ஃபர்ஸ்ட் டே கிளாஸோட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கட் பண்ணி தரேன். திஸ் இஸ் அ ரெக்கார்டட் வீடியோ ஆஃப் த டேஸ் ஜூம் கிளாஸ். ஓகே, என்ஜாய் த கிளாஸ். தேங்க்யூ. What is the speciality of the course that I am going to do here is, I have seen people who are teaching phonetics, phonemes, phonics, எல்லாத்தையுமே டீச் பண்றாங்க. அதான் மிஸ்டேக். ஃபோனிம்ஸ், ஃபோனடிக்ஸ் எல்லாமே டீச் பண்றாங்க. ஆனா டீச் பண்றதுல என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, அவங்க எல்லாமே அப்படியே ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ்ட் டிக்ஷனரியில என்ன இருக்கோ, இல்லைன்னா இந்தியன் இன்டர்நேஷனல் ஃபோனடிக் ஆல்பபெட்ல எப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்களோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ல தராங்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம்பேர். நமக்கு எப்பவே தெரியும், ஒரு விஷயத்த படிக்கும்போது நமக்கு சொல்லுவாங்க, ஸ்கூல்ல போய் டீச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கும், தெரிந்ததிலிருந்து தெரியாதது இருக்கு. நமக்கு என்ன தெரியுமோ அதை பேஸா வச்சுக்கிட்டு தெரியாத கத்துக்கிறது எப்பவுமே பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. Therefore, I can solely say 100% I am the only one who is teaching this English phonetics basing on Tamil language pronunciation we have. நம்ம இதை பேஸ் பண்ணி அது கொண்டு போறேன். And there might be people who might not have done anything in Tamil. அவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கும். மற்றபடி நீங்க தமிழ்ல எனக்கு யாரும் ஒருத்தரும் பெருசா ஆந்திராவிலே வந்தவங்க யாரும் இல்லை. Therefore, it's not going to be a very big deal. So இதை எப்படி நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, we have one day, this day we are going to learn the background. Why should we study the phonetics அப்படிங்கிறது? Why should we study phonetics symbols? It's not phonetics, it is phonetic symbols. Everything is different. நம்ம phonetics சொல்லிட்டு இருக்கோம், அது நம்ம ஆக்சுவலா phonetic symbol. phoneticsனா என்ன அப்படின்னாக்கா, அது சவுண்ட், அவ்வளவுதான். that's it. ஒரு லாங்குவேஜுக்கு உரிய சவுண்டை தான் phonetics. அது தமிழா இங்கிலீஷா எல்லாருக்குமே phonetics ஒண்ணுதான். அந்த phonetics நீங்க சிஸ்டமைஸ்டா இருக்கா இல்ல அன்சிஸ்டமைஸ்ட் இருக்கா, எவ்வளவு சிஸ்டமைஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த ஹோல் டே, இன்னைக்கு 1 day 1 hour 15 minutes ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேசிக்கலா உள்ளது. யாராவது ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க அப்படின்னாக்கும், யாராவது வீட்டுல நீங்க பேரண்ட் இருந்தீங்கன்னா, அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ யாராவது ஒருத்தரோ கூட இருந்தீங்கன்னாக்கும் that would be better. ஒரு வசதியா இருக்கும். Then for everyone, I will appeal that you have a pad and a pen in hand to make note of it. என்னென்ன சொல்றோங்கிறத.
certain terminology it may be different for you, therefore அதை கத்துக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே I made it very simple. உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். எக்ஸ்ட்ராடினரியா ஒன்னையும் நான் கொடுக்க போறது இல்லை. ஸோ ஒரு நோட்டு பேனா இருந்ததுனாக்கும் ஒரு பேப்பர் பேனா இருந்ததுனாக்கும் பெட்டர் அது இருந்துக்கங்க. ஒரு சிலர் இருப்பீங்க என்னைய மாதிரி, நான் கொஞ்சம் அதிகம், நான் எப்பவுமே பேப்பர் பேனா வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் இங்கே எழுதிக்கிறேன் அப்புறம் போய் நோட்ல எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், அது ரொம்ப நல்ல பழக்கம் ஆக்கலாம். ஆனா எழுதணும், எழுதாம எழுதிக்கலாம் விட்டு போறதுல அர்த்தம் இல்லை. பிளெண்டிங் phonics and phonetic non-phonetic. இந்த phoneme PHO, இந்த phonics PHO, இந்த phonetics PHO. ஆனா அந்த PHOவுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா பாருங்க, F போட்டு அப்புறம் E தலைகீழா போட்டு U போட்டிருக்கிறோம். இதுல வந்துட்டு F போட்டு A தலைகீழா போட்டிருக்கிறோம். ஆக்சுவலா phonetics நான் இங்க போடல, போடும்போது பாத்தீங்கன்னா F போட்டு E தலைகீழா போட்டிருப்பேன். அது U இருக்காது, மேல இருக்காது. அதாவது இது ஒண்ணுமே என்ன, நம்ம phoneme, phonics, phonetics இல்ல. முதல்ல உள்ளது phoneme, இது phonics, இது phonetic. therefore spelling ஒண்ணா இருக்கும், ஆனா வேற வேற pronunciation இருக்கும். இதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னாக்கா, அங்க E தலைகளா போட்டு U போட்டிருக்கிறதும் இங்க A தலைகளா போட்டிருக்கிறத வச்சுதான் ஓஹோ இது வேற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அது வேற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதுதான் இங்கிலீஷ். இதைத்தான் நம்ம கடைசியா முடிக்க போறோம். சோ எழுத்த வச்சுக்கிட்டு நீங்க ப்ரொனன்சியேஷன் சொல்ல முடியாது இங்கிலீஷ்ல. அதை எதை வச்சுன்னா தமிழ்ல சொல்ல முடியும், இங்கிலீஷ்ல சொல்ல முடியாதுதான் நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம் கிளாஸ். therefore these are the concepts we are going to understand today. phoneme, grapheme, adjacent consonant, blending, phonics and phonetic or non-phonetic language. okay. phoneme, phonics and phonetics தெரியுதா உங்களுக்கு? அது ஃபோ, இது பா, இது ப. therefore phoneme, phonics and phonetics. okay. what is phoneme? phoneme அப்படின்னா என்ன? நிறைய இடத்துல கேட்டிருக்கிறோம், நிறைய இடத்துல சொல்றாங்க, ஸ்கூல்ஸ்ல எழுதி போட்டிருக்காங்க. phoneme என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்காதீங்க, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. a phoneme is the smallest unit of sound in speech. ஒரு பேச்சுல உள்ள ஒரு சிறிய சவுண்டை தான் நம்ம phoneme-ங்கிறோம். இண்டிபெண்டண்டா உள்ள ஒரு சவுண்டை தான் நம்ம phoneme அப்படின்னு சொல்றோம். அப்ப phoneme-னா இங்கிலீஷ்ல தான் இருக்கு, ஆனா இல்ல தமிழ்ல இருக்கு. என்ன இருக்கு? நமக்கு தெரிஞ்ச ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் யூனிட் ஆஃப் ஸ்பீச் என்னது? அ. வேற ஆ, வேற இ, வேற இக்கு, வேற இச்சு, வேற இப்பு, வேற இரு, வேற இன்னு, வேற இன்னு, வேற இல்லு, வேற இல்லு, வேற இல்லு. இது எல்லாமே phoneme. therefore phonemeங்கிறது நம்ம இங்கிலீஷ் மட்டும் இல்ல, எவ்ரி லாங்குவேஜ் has got sounds. அந்த சவுண்டை நம்ம எடுத்துக்கும் போது அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சவுண்டையும் we call that as phoneme. சரிதானா? எத்தனை phoneme இருக்கு தமிழ்ல அப்படின்னா நான் சொல்லுவேன் 12 + 18 30 அப்படின்னு சொல்லுவேன். therefore 30 is the phoneme we have in Tamil. 30 தவிர மீதி இருக்கலாம் இந்த 30ஐயும் சேர்த்ததான். இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் இ கி, இக்கு பிளஸ் இ கி. இந்த கீங்கிறதுல 2 சவுண்ட் இருக்குது. இக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்குது, ஈன்னு ஒரு சவுண்ட் இருக்கு. therefore நம்ம சொல்ற எழுத்துன்னு சொல்லிட்டு இருக்க ஒண்ணுலயே நமக்கு 2 phoneme இருக்கு. கீ. கோ அப்படின்னா இக்கு பிளஸ் ஓ கோ, இப்பு பிளஸ் ஓ போ. therefore இப்பு ஓ 2 phoneme சேர்ந்தது. இதெல்லாம் தான் பார்க்க போறோம் நம்ம. therefore phoneme-னா என்னன்னா smallest sound unit of sound in speech, பேச்சுல. when we teach reading, we teach children which letters represent those sounds. therefore நம்ம மக்கள் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, நம்ம இந்த லெட்டர் எந்த சவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். அதுலதான் நம்ம காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஒரு லெட்டரு ஒரு சவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா தமிழ்ல பண்ணும். இப்படி போட்டோம்னா அது ஆ, இப்படி போட்டோம்னா அது இ. ஆனா இப்படி போட்டோம்னா ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதை கொண்டு வார்த்தையில போடும்போது ஏ வந்து ஆன்னு சொல்லும், ஏ வந்து ஏன்னு சொல்லும், ஏ வந்து அ அப்படின்னு சொல்லும், ஏ வந்து ஓ அப்படின்னு சொல்லும். therefore இதுதான் காம்ப்ளிகேஷன். அந்த காம்ப்ளிகேஷனை தவிர்க்கிறதுக்காக தான் இங்க பண்றோம். சோ திரும்ப யோசிச்சுக்கங்க, நான் இந்த கோர்ஸ் நடத்துறதோட இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. therefore இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தது போகும். ஓகேயா? therefore phoneme-ங்கிறது என்னது? ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட் இன் எனி லாங்குவேஜ். உங்களுக்கு போன்னா என்ன தெரியுங்களா? போன் அப்படின்னாவே ஹியூமன் சவுண்ட். போன்னா என்னது? CHONE போன்ங்கிறது வந்துட்டு ஒரு ஹியூமன் சவுண்டை தான் நம்ம போன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹியூமன் சவுண்ட் எப்படி எல்லாம் வருமோ அதை வச்சுதான் லாங்குவேஜே உருவாயிருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே?
ஒரு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு முதல் ரொம்ப ஈஸியா உதட்ட மடக்கி சவுண்டு தான் காத்து வருதான் மா. அதனாலதான் தமிழ்ல அம்மா, இங்கிலீஷ்ல மதர், ஹிந்தில மா, இதுல லாட்டின்ல மாத்தர். இந்த மா சவுண்ட பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். நீங்க நீங்க ஆடுனாலும் மாதான், மாடுனாலும் மாதான். தட் இஸ் த பேசிக் சவுண்ட். எது ஈஸியா வருமோ அது அம்மா அப்படின்னு வச்சுக்கோம். தட் இஸ் த பேசிக். ஹியூமன் சவுண்ட்ஸ் எப்படி இருந்ததோ அதை வச்சுதான் ஒவ்வொரு லாங்குவேஜும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, வாட் இஸ் பானிக்ஸ்? பானிக்ஸ் பானிக்ஸ்னா என்ன அப்படின்னா, phonics is the relationship between the letters of a written language and the sounds of spoken language. Therefore, spoken language sounds இருக்கு, written language எழுத்து இருக்குது. எழுத்துங்கிறத நம்ம வந்து சைன் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா குறியீடு அப்படின்னு சொல்றோம். Therefore, இந்த குறியீட்டுக்கும் அந்த சவுண்டுக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இப்ப நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி தமிழ்ல குறியீடு அப்படியே சவுண்ட கொடுக்கும், இங்கிலீஷ்ல குறியீடு அப்படியே கொடுக்காது, அது வேற வேற சவுண்ட்ஸ் கொடுக்கும். ஒரே சவுண்ட வேற வேற லெட்டர் தரும், ஒரே லெட்டர் வேற வேற சவுண்ட தரும். ஒரே லெட்டர் வேற வேற சவுண்ட தரும், ஒரே சவுண்ட வேற வேற லெட்டர்லாம் தரும். Therefore, இதுதான் இங்கிலீஷோட காம்ப்ளிகேஷன். அதனாலதான் நான் இங்கிலீஷ் நடக்கும்போது ஒரு தடவை சொல்லுவேன், யூ ஹவ் டு அக்செப்ட் தட் இங்கிலீஷ் இஸ் a weird language. Therefore, நீங்க தமிழ்ல படிச்சுட்டு அதே சிஸ்டமைஸ்டு லாங்குவேஜா ஒண்ணு பார்க்க முடியாது. இட்ஸ் a weird language. கம்ப்ளீட்டா ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி மொழி. அந்த மொழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்டர்நேஷனலி போகணும்னா அது கட்டாயம் நீங்க படிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஓகே, வாட் இஸ் phonetics? phoneticsனா என்ன அப்படின்னா, phonetics is the study of speech sounds and their physiological production. Therefore, பேசுறதுக்குரிய சவுண்ட், அந்த சவுண்ட உடம்புல பிசியலாஜிக்கலா அது எப்படி உருவாகுது. சவுண்ட் நீங்க வந்துட்டு ஒரு படம் தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு படம் இருக்கும், சிவாஜி சொல்வார், எந்த சப்தம்னா அப்டமன் அடி கைத்துல தொடங்கி அது அப்படியே வெளியே வர்ற சவுண்ட் தான் ஒரு சவுண்ட். இந்த சவுண்ட் இங்க வர வரைக்கும் தான். இங்க வந்த பிறகு வெளியே வரும்போது இந்த நாக்கு, பல்லு, உதடு, இந்த வாயோட ஷேப்பு, அப்பர் பேலட், லோவர் பேலட், இதெல்லாம் எந்த மாதிரி வடிவம் கொடுக்குதோ அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் வெளியே விடும். அந்த சவுண்டுகள் மாறும். ஆனா இங்க வர வரைக்கும் காத்து ஒண்ணுதான். இந்த காத்து இருந்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இங்க வந்துட்டு அதிர வச்சு சொல்றீங்களா இல்ல அதிர வைக்காம சொல்றீங்களா, சத்தம் இங்க உருவாயிருந்தா சத்தம் இங்கே இருந்து உருவாகுதா அப்படிங்கறதுலாம் இருக்கு. அது எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். phonetics அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்பீச் சவுண்டு, ஒரு சவுண்டு எப்படி பிசியலாஜிக்கலா உருவாகுது அப்படின்னு படிக்கிறதா. இதை நம்ம படிக்க போறதில்ல, நான் உங்களுக்கு சொல்லி தர போறதில்ல. ஏன்னா அது வந்துட்டு நமக்கு அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியாது. இதெல்லாம் லைக் ஃபார்முலா மேத்ஸ்ல எப்படி வந்துச்சுன்னா அது அது அவங்க வேலை. நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கணக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டாங்க, இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பண்ண போறதில்ல. பிசியலாஜிக்கலா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு அப்பர் பேலட் படம் போட்டு, லோவர் பேலட் படம் போட்டு, நாக்க வளைச்சு விட்டலாம் நான் பண்ண போறதில்ல. அது வந்து இட் வில் காம்ப்ளிகேட் யுவர். நம்முடைய கோல் இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்னவோ அதை வந்து அது தவிர்க்கிறோம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறதில்ல. நெக்ஸ்ட் ஒன். Therefore, what is phonetic alphabet? What is an alphabet? Alphabet அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எழுத்துக்கள் இருக்கே, அதைத்தான் ஆல்பபெட் சொல்றோம். இது என்ன phonetic alphabetன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு phonetic alphabetன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்பபெட் தமிழ்ல உங்களுக்கு தெரியும். ஆல்பபெட் தமிழ்ல இருக்கும்போது தமிழ்ல இருக்க ஆல்பபெட் எல்லாமே தமிழ் எழுத்துக்களும் phonetic எழுத்துக்களும் ஒண்ணுதான். Therefore, ரெண்டு ஒண்ணு. Therefore, எழுத்தோட குறியீடும் சவுண்டோட குறியீடும் எல்லாம் ஒண்ணுதான். Therefore, இந்த எழுத்துனா இந்த சவுண்டு. ஆவை எப்படி எழுதினாலும் ஆதான், காவை எப்படி இருந்தாலும் காதான், மாவை எப்படி இருந்தாலும் மாதான், லாவை எப்படி இருந்தாலும் லாதான். Therefore, நமக்கு என்ன அர்த்தம், தமிழோட ஆல்பபெட்டும் தமிழுடைய phonetic ஆல்பபெட்டும் ஒண்ணு. இங்கிலீஷ்ல அப்படி இல்ல. So, the International Phonetic Alphabet, IPA, is a system where each symbol is associated with a particular English sound. Therefore, இங்கிலீஷ் எழுத்து ஒண்ணு இருக்குது, இங்கிலீஷ் சவுண்ட் ஒண்ணு இருக்கு. இங்கிலீஷ் எழுத்துக்கள் இங்கிலீஷ் சவுண்டுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்ல, இங்கிலீஷ் சவுண்டுக்கு தனியா ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 42 குறியீடுகள் இருக்கு, சைன் இருக்கு. அந்த 44 குறியீடுகளையும் சைனை தான் அதை வந்து என்ன சொல்றாங்க அவங்க, phonetic alphabet சொல்றாங்க. அப்ப இங்கிலீஷ் ஆல்பபெட் 26 எழுத்துங்கிறது வேற, இங்கிலீஷ் சவுண்ட் ஆல்பபெட் வந்து 42 கொடுத்துட்டாங்க, 44 கொடுக்குறாங்க, நம்ம 46 ஆக்கிட்டோம். அது ஏங்கிறத பின்னாடி சொல்றேன். Therefore, phoneme அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சத்தத்தையும் ஒரு லாங்குவேஜ்ல உள்ளது. phonics அப்படின்னு சொன்னாக்கும் இந்த எழுத்தையும் அந்த சவுண்டையும் ரிலேட் பண்ணி வாசிக்க கத்து கொடுக்கிறது. அப்ப phonetics is nothing but speech sound. Therefore, speech sound எப்படி பிசியலாஜிக்கலா ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறது. அப்ப phonetic alphabet தான் என்னன்னாக்கும் உச்சரிப்புக்காக உள்ள குறியீடுகள்.
எழுத்து குறியீடு வேற, உச்சரிப்புக்குள்ள எழுத்து குறியீடு வேற. இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்டிராக்ட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டோன்ட் வரி அபவுட் இட். இன்னும் போக போக உங்களுக்கு புரிஞ்சுக்கும். Do you understand that? For these are the three important things: phoneme, phonics, and phonetic alphabet. Okay. இந்த phonetic alphabet பாருங்க, கீழே பாருங்க. நம்ம தமிழ் ஆல்பபெட் கொடுத்திருக்கிறேன் நானு. அ, ஆ, இ, ஈ. இங்கிலீஷ் phonetic alphabetல உள்ளது சிம்பிள் தான். ஆவுக்கு சிம்பிள் என்னன்னு பாருங்க. நான் phonetic சிம்பிளை எப்பவுமே ஸ்லாஷ்ல போட்டு கொடுத்துருப்பாங்க. therefore இந்த V தலைகீழ போட்டா அது என்னதுன்னா அ. இந்த ஏ போட்டு கோலன் வச்சா ஆ. ஐ புள்ளி வைக்காம வச்சா இ. ஐ புள்ளி வச்சு கோலன் வச்சா இ. therefore இதுதான் phonetic alphabet. therefore உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் A B C D E F G அது எழுத்து. அப்ப சவுண்ட் இதான் சவுண்ட். ஆவுக்கு இந்த சவுண்ட், இந்த குறியீடு. ஆவுக்கு இது, ஈக்கு இது, ஈ இது. உ பானை மாதிரி போட்டா அது உ. யூ போட்டு கோலன் வச்சா உ. ஈய நேரடியா போட்டா அ. ஏ இப்படி சேர்த்து போட்டா அது அ சவுண்ட். இந்த இன்டகிரேஷன் மாதிரி இப்படி போட்டு எஸ் மாதிரி நீளமா போட்டா அது இஷ். டி போட்டு அதை போட்டு வச்சோம்னா அது இச்சு. இந்த வட்டம் போட்டு போட்டா மேத்ஸ் படிச்சீங்கன்னா தெரியும், தீட்டா அப்படின்னா இத்து. இந்த வட்டம் போட்டு மேல கோடு போட்டா அது இது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா. மனப்பாடம் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. இப்ப நான் இப்பம்லேயே உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இது தனியா நடத்த போறேன். ஆனா நாளைக்கு தான் நடத்த போறேன். ஆனா இப்பம்லே இன்ட்ரோடியூஸ் பண்றேன். தற்போது இப்பம்லே நடந்தது நாளைக்கு நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணா போதும். தற்போது விய தலைகீழா போட்டா அ, ஏ போட்டு கோலன் வச்சா ஆ, ஐ புள்ளி வைக்காம வச்சா இ, ஐ போட்டு புள்ளி வச்சா கோலன் வச்சா இ, யூ பானை மாதிரி போட்டா உ, யூ போட்டு கோலன் வச்சா உ, இ நேரடியா போட்டா அ, ஏ இ சேர்த்து போட்டீங்கன்னா அ, எஸ்ஹெச் இது இந்த இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டா ஷ், இது டி போட்டு இன்டகிரேஷன் போட்டா இச்சு, அப்புறம் டி இது ஓ போட்டு கோடு போட்டா தீட்டா போட்டீங்கன்னா இத்து, அது ஸ்மால் தீட்டா போட்டா இது. இத்து இது. நீங்க தமிழ்ல வந்துட்டு இத்துக்கும் இதுக்கும் தனித்தனி எழுத்து இல்ல, தெரியும் தானே? இத்த நீங்க இத்துன்னு சொல்லுவீங்க, இதுன்னு சொல்லுவீங்க. பத்தரை அப்படின்னா பத்தா சொல்லுவீங்க. ஆனா பந்தம் அப்படின்னாக்கா இந்து தா சொல்லுவீங்க. therefore பாவுக்கு அது மாதிரிதான். பாவுக்கு நீங்க வந்துட்டு ஒரே பாதான் போட்டிருப்பீங்க, ஆனா பானு சொல்லுவீங்க, பானு சொல்லுவீங்க. பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவீங்க, பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்க. therefore ரெண்டுக்கும் பாதான் போட்டிருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இத பாலகிருஷ்ணன் அப்படிமோ, இது பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். therefore அதே பால் தான், ரெண்டும் வேற வேற சொல்லுவோம் நம்ம. therefore we can find out. நீங்க 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 தமிழ்ல வந்துட்டு எழுத்து இருக்கும், அந்த எழுத்துக்கு ரெண்டு சவுண்ட் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கும் உங்களுக்கு. ஓகே. So we are going to learn phoneme. phoneme நாங்க டிஃபைன் பண்ணோம், இங்க phoneme திரும்பி பார்க்க போறோம். therefore முதலே சொன்ன மாதிரி what is a phoneme? A phoneme is the smallest unit of sound in speech. When we teach reading, we teach children which letter represents those sounds. எழுத்து நம்ம சவுண்ட் தான் சொல்றோம். அந்த சவுண்டை நம்ம சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு என்ன பண்றோம்னாக்கா, இந்த எழுத்துக்கு எந்த சவுண்ட் வரும் அப்படிங்கறத ரிலேட் பண்ணி சொல்லி தரணும். எக்ஸாம்பிள், இப்ப phoneme அப்படின்னா, இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. ஏங்கிறது ஒரு வேர்டு தான், தெரியும் இல்லையா? தேர் இஸ் அ புக். அப்ப அந்த ஏங்கிறது என்னது? ஒரு பொனிம் உள்ள ஒரு வார்த்தை. அது என்ன பொனிம்? ஏ. ஏயோட ப்ரொனன்சியேஷன் என்ன? அந்த அங்க இருக்கு பாருங்க, ஈ தலைகளா போட்டு அடுத்தது ஏ. அபவுட், அட்டெண்ட். therefore ஏ அப்படிங்கிறதுக்கு ஏ இதான் ஒரு பொனிம் உள்ள வார்த்தை. ரெண்டு பொனிம் வார்த்தை இருக்கா தெரியும் உங்களுக்கு? ஏஎன். இதுல டூ பொனிம்ஸ். என்னது? ஏ அப்படின்னு ஒண்ணு, இன் அப்படின்னு ஒண்ணு. ஓகே. அடுத்தது பாருங்க, சிஏடி. இது மூணு பொனீம். என்னது? இக்கு அப்படின்னு ஒரு பொனீம், அ அப்படின்னு ஒரு பொனீம், இட்டு அப்படின்னு ஒரு பொனீம். பாருங்க, இது மூணையும் எழுத்துல இங்க கொடுத்துருக்கிறேன். அதே தான் அங்க பொனட்டிக் சிம்பல்ல கொடுக்குறேன். அந்த சிம்பல் பாருங்க, அ. இது என். அன் இல்லது என். இது அட், கேட். இக்கு, அ, இட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு பொனீம்ல வார்த்தை இருக்கு, ரெண்டு பொனீம்ல வார்த்தை இருக்கு, மூணு பொனீம். இப்ப தெரியுதா? ஒரு பொனீம்ங்கிறது ஒரு பொனீம் வச்சோ, ரெண்டு பொனீம் சேர்த்தோ, மூணு பொனீம் சேர்த்தோ, நாலு பொனீம் சேர்த்தோ நம்ம வார்த்தைகளை உருவாக்கி கத்துக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா இங்க சிஏடின்னு இருக்கு. அப்ப சாட்னு சொல்ல முடியாது ஆக்சுவலா இங்கிலீஷ்ல. அது இங்க சிஏடி, அங்க ப்ரொனன்சியேஷன் என்னது? எண்டுக்கு போயிருங்க, இக்கு, அ, இட்டு, கேட். இங்க ஏஎன், ஆனா ஆன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது என், இது ஏ, இது அ. therefore இங்க இருக்கிற வார்த்தைக்கு அந்த சிம்பலை கொண்டு வந்து நம்ம வார்த்தைகளை வாசிக்க வைக்கிறது.
இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு சில வார்த்தையெல்லாம் நான் எழுதுனேன்னா உங்களால ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியாது. எத்தனை பேருக்கு COLONEL ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும்னா நிறைய பேர் தெரியாது. தெரிஞ்சவங்க மட்டும் தான். அது பிராக்டிஸ் பண்ணதான். COLONEL கொலோனல் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலா அது கர்னல். கர்னல் அப்படிங்கிற வார்த்தையை கொலோனல் எழுதிருப்பாங்க. நீங்க எழுத்த வச்சுக்கிட்டு நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா கொலோனல், அதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தை இங்கிலீஷ்ல இல்ல. அது கர்னல் அப்படின்னு இருக்கு. ஒரு எழுத்து வேற, உச்சரிப்பு வேற. ஓகே. So phonemes in Tamil இருக்கா? இருக்கு. என்னென்ன தமிழ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? Therefore there are 12 உயிரெழுத்துக்கள், 12 உயிரெழுத்துக்கள். இது ஒவ்வொன்றும் தனித்தனி phoneme. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஆவ். இந்த 12ம் நமக்கு 12 உயிரெழுத்து, 12 சவுண்ட், 12 phoneme. ஓகே. Therefore உயிரெழுத்துல phoneme 12. இந்த உயிரெழுத்துங்கிறது என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா vowels அப்படின்னு சொல்றோம். வாவல் எப்படி ஆனா வாவல் அப்படிங்கிறது எழுத்துல, வாவல்ங்கிறது சவுண்ட். இங்க அதான் பெரிய விஷயம். உயிரெழுத்துக்கள் 12, உயிரெழுத்து கொடுக்கிற சவுண்ட் 12. ஆனா அங்க உயிரெழுத்து 5, AEIOU 5. ஆனா இந்த 5 கொடுக்கிற எழுத்துக்கள் சவுண்ட் வந்துட்டு அது 20. therefore 20 சவுண்ட்ஸ் இருக்கு. therefore எழுத்து வேற, எழுத்தை வச்சுட்டு 5 எழுத்து வவல். வவல் எழுத்து இல்ல, வவல் சவுண்ட். வவல் இஸ் நாட் எழுத்து, வவல் இஸ் சவுண்ட். தமிழ்ல வவல்ங்கிறது எழுத்தும் அதேதான், சவுண்டு அதேதான். ஓகே. இந்த 12 மெய்யெழுத்து. மெய்யெழுத்துங்கிறது என்னது? கான்சனன்ட். இக்கு, இங்கு, இச்சு, இங்க, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. therefore இந்த 12 மெய்யெழுத்துக்கள். therefore இந்த 12 பிளஸ் இந்த 18, therefore 30 phonemes in தமிழ். சரி, அத கம்பைன் பண்ணி 216 இந்த மாதிரி இக்கு பிளஸ் ஆ கா, இங்கு பிளஸ் ஆ கா, இச்சு பிளஸ் ஆ சா, இக்கு பிளஸ் ஆ கா, இங்கு பிளஸ் ஆ ngா. இதெல்லாம் வந்து என்னதுன்னா இது உயிரும் மெய்யெழுத்தும் கம்பைன்ட் எழுத்துக்கள் 216. இதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர் மெய்யெழுத்து 12 பிளஸ் 18 216, ஆயுத எழுத்து 1, therefore 247 எழுத்து. therefore 247 எழுத்து. பேசிக் சவுண்ட்ஸ் மொத்தம் 30 தான். therefore 12 உயிரெழுத்து சவுண்டு, 18 மெய்யெழுத்து சவுண்டு. இந்த 12 கம்பைன் பண்ணி என்ன பண்ணா, 2 சவுண்ட கம்பைன் பண்ணா இந்த எழுத்துன்னு நம்மகிட்ட சொல்லியிருக்கிறோம். 2 சவுண்ட கம்பைன் பண்ணா இந்த எழுத்துன்னு அங்க கிடையாது இங்கிலீஷ்ல. ஓகே. சோ பேசிக்கலி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல வந்துட்டு உயிரெழுத்துக்கள் 12, அது கொடுக்குற சவுண்டு 12. மெய்யெழுத்துக்கள் 18, அது கொடுக்குற எழுத்து சவுண்டு 18. ஆனா இங்கிலீஷ்ல உயிரெழுத்துக்கள் வாவல்ஸ் 5, AEIOU, இந்த 5 எழுத்தும் கொடுக்குற சவுண்டு 20 சவுண்டுன்னு. இதுதான் வந்துட்டு IPA, இன்டர்நேஷனல் பனடிக் ஆல்பபெட் கொடுக்கறது. ஆனா நீங்க when you go to Oxford Advanced Statistics, you will find out 2 more sounds. நான் therefore 22 சவுண்ட் வச்சிருக்கேன். they are called weak vowel sounds. அது என்னன்னு நான் சொல்லி தரேன். மெய்யெழுத்துக்கள் அதே மாதிரி கான்சனன்ஸ் மொத்தம் 21 தான் இருக்குது. ஆனா நமக்கு கொடுக்கப்படுற சவுண்ட் 24. therefore 20 பிளஸ் 2 22, இங்க ஒரு 24. therefore மொத்தம் 46 சவுண்ட் இங்கிலீஷ்ல. தமிழ்ல நமக்கு இருக்கிறது 18 பிளஸ் 12 30 சவுண்டு. therefore 30 சவுண்டு தான் பேசிக்கலா நமக்கு இருக்குது. அங்க 46 சவுண்ட் இருக்கு. நம்ம இந்த 30 வச்சுக்கிட்டு மைனஸ் 16 சவுண்டு நம்மகிட்ட இல்ல. இந்த 16 சவுண்டையும் இந்த 30 சவுண்டை வச்சே நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணும்போதுதான் நம்ம தமிழ்ல பேசுறோம், இங்கிலீஷ்ல பேசுறது இல்ல. ஏன்னா அங்கன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு சவுண்ட் இருக்கு. அந்த சவுண்ட நம்ம வந்து பயன்படுத்துறதே இல்லை. ஏன்னா அந்த சவுண்ட் அந்த வாயில உச்சரிச்சதே இல்லை. ஏன்னா இது தமிழ் மட்டும் பேசுற வாய். சோ தமிழ்ல இருந்து பேசுற வாய இங்கிலீஷ் பேசுற வாயா மாத்தணும்னா இந்த 16 சவுண்டையும் உள்ளார கொண்டு வந்து, அது ஒன்றும் பெரிய பெரிய இந்த கம்ப சூத்திரம் இல்ல, பெரிய சூத்திரம் எல்லாம் இல்ல. அதை வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா அது வந்துடும். therefore don't panic. அது இவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா கத்துக்கணும், கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ணணும். therefore சித்திரமும் பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். பிராக்டிஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகே. சோ இங்கிலீஷ் சவுண்ட், தமிழ் சவுண்ட்ஸ் பார்த்தோம். இப்ப இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் பார்க்க போறோம். Let's know the sounds in English. There are 2 types of sounds in general, right? In general, namely vowel sounds and consonant sounds. And there is one more thing called sibilant sounds. அது என்னன்னு consonant sounds முடிக்கும் போது நான் சொல்றேன் நானு. Therefore vowel sounds and consonant sounds. The sibilant sounds is also part of consonant sounds actually. Therefore vowel sounds, consonant sounds. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, vowel sounds and consonant sounds. Okay. What are vowel sounds? Vowel sound என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும். உயிரெழுத்துனா என்ன, உயிரெழுத்தும் ஏன் மெய்யெழுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, what are vowel sounds? Vowel sounds are produced when the mouth passage is unobstructed.
நான் முன்னுக்கே சொன்னேன், அடி வயித்துல இருந்து இங்க வர வரைக்கும் காத்து. இந்த காத்து இங்க இருந்து வரும்போதுதான் சவுண்ட். இது வரும்போது இடையில நாக்கு இருக்கு, பல்லு இருக்கு, உதடு இருக்கு. இந்த மூணுல ஏதாச்சும் தடை பண்ணி ஒரு சவுண்ட் வெளியே வந்தது அப்படின்னா இட் பிகம்ஸ் கான்சனன்ட் சவுண்ட். அப்ப வவல் சவுண்ட்னா இந்த தடையே பண்ணாம இருந்ததுன்னா ஆண் பிறந்து இல்ல ஆ பிறக்கிறதுல வாயோட ஷேப்லாம் மாறும், இடையில வந்துட்டு காத்து வர்ற வெளி மட்டும் மாறிடும். அது மட்டும் கொஞ்சம் டிஃபரண்ட். அது என்னன்னு பாப்பணும். நீங்க சொன்னீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆ சொல்லி பாருங்க. ஆ ஆ நீங்க என்ன ஆ நாக்கு மேல போல, உதடு கடிக்கல, பல்ல கடிக்கல. ஆ ஈ ஆனா ஈ அப்படின்னு ப்ராப்ளம். ஈ உயிரெழுத்து ஈ வேற, மெய்யெழுத்து ஈ வேற. உயிரெழுத்து ஏ வேற, உயிர்மெய் எழுத்து ஏ வேற. ஏ வேற, ஏ வேற. ஈ வேற, ஈ வேற. இந்த யாங்கிறது சொல்லாம இருந்தா தான் இங்க உயிரெழுத்து. யாவ சொன்னீங்கன்னா அது உயிர்மெய் எழுத்து. ஈ ஈ ஈங்கிறத இ பிளஸ் இ அப்படின்னு பிரிக்கலாம். ஈ தப்போர் ஈய விட்டுட்டு சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது வாவல் சவுண்ட். தப்போர் வாவல் சவுண்ட் இஸ் a sound that is unobstructed. தப்போர் தடை பண்ணாம இந்த பேசேஜ் இந்த வழி இருக்கு அந்த வழியில வெளியே வர்றது. பாருங்க ஆ அப்படின்னா இப்படிதான் உதடு மேல இருந்து இருக்குது, பல்லு இருக்குது. நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஆ நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படிதான் உங்க வாய் வரும். தப்போர் இது ஆ. சரி இது என்னது அப்படின்னா இது ஊ இல்லைன்னா ஓ. உதடு இப்படி வட்டமா வரும், அதுல காத்து வரும், இடையில தடை இருக்காது. ஊ ஓ ஆ அப்படிங்கும்போது வாய் ஷேப் இருக்கும். அதேதான் இடையில தடையே இல்ல. இந்த வாயோட ஷேப் வந்துட்டு ஆ ஊ இதுவும் தடையே இல்லை. ஆனா வந்துட்டு சுருக்கி வாயில விடணும். ஊ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுருக்கணும். ஆ இது இப்படி ஆ வச்சிடலாம். ஆனா இன்னும் வாயை திறக்கணும். ஆ இ ஈ therefore therefore தான் ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவல் அப்படிங்கிறது. therefore ஒரு வவல் சவுண்ட் அப்படிங்கிறது தடை பண்ணாம வர்ற சவுண்ட். இந்த வோக்கல் பேசேஜ் இருக்கு, அந்த பேசேஜ்ல வந்து தடை பண்ணாம ஒரு சவுண்ட் வெளியே வந்துச்சுன்னா that is called vowel sound. ஓகே, அதனாலதான் நீங்க வந்துட்டு வாவலுக்கும் கான்சனன்ட்க்கும் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த இப்ப ஏ அண்ட் எப்ப யூஸ் பண்ணுவோம், ஏ எப்ப யூஸ் பண்ணுவோம், என் எப்ப யூஸ் பண்ணுவோம், பெரிய குழப்பம். நம்ம மனப்பாடம் யூரோப்பு யூனிவர்சிட்டி யூனியன்லாம் அப்படின்னா மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ற பார்த்தா அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி போய்க்கலாம் நம்ம. ஓகே, சோ பாருங்க இது ஆ. therefore ஆ அதேதான் அன்அப்ஸ்ட்ரக்டட் சவுண்ட். வாய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரியும். இன்னொரு சமாச்சாரம், போனடிக்ஸ் கத்துக்கும் போது, சவுண்ட்ஸ் கத்துக்கும் போது, இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் கத்துக்கும் போது பக்கத்துல இருக்கவங்க நம்ம வாயை எப்படி பார்ப்பாங்களா பார்க்க கூடாது. தயவு செஞ்சு you have to make sure that you are doing it. இதுல வெக்கப்படுறதுல ஐயோ ஆண் காம்பமான நீ பேசும்போது வாயை திறந்தா பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் மாத்தணும். என்னால இப்போ கரெக்ட் ஆயிடுச்சுங்களா? என்னம்மா கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு இன்டர்நெட். நெட் ஸ்லோவா இருக்குமோ என்னமாவது உங்களுக்கு என்னமாவது இஃப் யூ ஃபைண்ட் இட் எனிதிங் டிஃபிகல்ட் இப்போ கொஞ்சம் நெட் அப்ப நான் இங்க வந்து நான் டெஸ்ட் பண்றதுக்கு மேடம் அங்க பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சொன்னதுனால தெரியுது நெட் ஸ்லோவா இருக்கு, அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு இருக்கும்போது அப்படி பிரேக் ஆச்சுன்னா உடனே நீங்க சாட்ல கொஞ்சம் டைப் பண்ணுங்க, பாத்துக்குவாங்க அவங்க. ஓகேயா? ஆமா, எதுனாலும் சொல்லிருங்க நீங்க. ஓகே, இது ஆ. ஓகே, அடுத்தது பாருங்க, இது ஏ ஏ, இது இ இ, இது ஓ. அதே தானே சுருக்கணும். ஊ ஓ ஊ ஓ ஊ. therefore எல்லாமே அதே தான் கேப். therefore இது எல்லாமே இதான் unobstructed sound. these sounds are called vowel sound. ஓகே, வவ்வல் இல்ல vowel. how many vowel sounds are in English? இங்கிலீஷ்ல எத்தனை vowel இருக்கு? வ வெல். பாருங்க இதே டிஃபரன்ஸ் இருக்கு. வி கீ உதட்ட மேப்பல்லு கடிக்கணும் வா. டபிள்யூக்கு உதட்டுல வட்டம் வரணும் உ வா வெல். வவ்வல் அப்படின்னா தப்பு, ஒவ்வல் அப்படின்னா தப்பு. vowel vowel sounds in English. Therefore vowel sounds can be split into two kinds. One is single vowel sounds and double vowel sounds. Single vowel sounds and double vowel sounds. நீங்க ஆக்சுவலா நீங்க 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 நம்முடைய தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆ ஒரு லாங்குவேஜ், ஒரு வார்த்தை, ஒரு சவுண்ட் தான். ஆ ஆ இ ஈ உ உ இந்த ஆறுமே உங்களுக்கு வந்து சிங்கிள் வாவல் சவுண்ட். உ உ அ இ இ உ உ எ எ எட்டாச்சு. 9 பாருங்களேன் ஐ. இந்த ஐங்கிறது ஆ இ ஐ. therefore double vowel sound. ஆ இ ரெண்டும் சேர்த்தா ஐ. ஓ ஓ இது ரெண்டும் சிங்கிள் வாவல் சவுண்ட். 8 2 10. அவு ஆ உ அவு ஆ உ அவு. therefore நீங்க 10 சிங்கிள் வாவல் சவுண்ட்ஸ் தமிழ்ல, 2 டபுள் வாவல் சவுண்ட். இங்க இங்கிலீஷ்ல you have 12 plus 2 single vowel sounds. அங்க எவ்வளவு சிங்கிள் vowel sounds?
10. Double vowel 2. இங்க single vowel sounds 12. Actually IPA பிரகாரம் 12. நான் 2 சேர்த்துக்கேன்னு சொல்லியிருக்கேன். Therefore single vowel sounds 12 and double vowel sounds 8. Totally 20 plus 2 22. Therefore அங்க 12, இங்க 22. 12 22. 10 extra sounds. எதுல vowel soundsல 10 extra. 10 extra என்ன சார் அப்படின்னா ஒண்ணு இல்ல, CURVE எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? கர்வ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. கர்வ், கர்வ் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்வ், கேர்ள், ஃபர்ஸ்ட். இந்த அப்படின்னு ஒரு சவுண்ட், இந்த ஒரு சவுண்ட் தமிழ்ல இல்ல, அதுக்கு ஒரு சிம்பல் இல்ல. அ ஆ இ இ உ உ எ ஏ ஆ இருக்கு, அப்படின்னு ஒரு சவுண்ட் இல்ல. அந்த இல்லாத சவுண்ட் தான். அதனால அந்த மாதிரி வந்தா ஒரு 10 சவுண்ட் எக்ஸ்ட்ரா. அது என்னன்னு பார்க்க போறோம். ஓகேயா? சோ பெரிய விஷயம் இல்ல. ஓகே, அடுத்தது கிராஃபீன். இதெல்லாம் ஏன் இதை சொல்லி தரேன் அப்படின்னா இது ஏன் நம்ம ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட், பிள்ளைங்களுக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க, அப்ப பிள்ளைங்களுக்கு எதை நம்ம சொல்லி தரணும். மெனி அ டைம் ஐ சி பீப்புள் ப்ராமிஸ் சம்திங், இதெல்லாம் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றாங்க, பட் தே டு நாட் டூ இட் ப்ராப்பர்லி. ஏன்னா ப்ராப்பரா பண்றதுக்கு ஆட்கள் இல்ல, ப்ராப்பரா பண்ற ஆட்களை வச்சுக்கிறது இல்ல. தட் இஸ் த ப்ராப்ளம். சோ இது என்னன்னு தெரியணும். அதனாலதான் நான் சொன்னேன், சின்ன பசங்க யாரா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கூட இருந்துக்குங்க, பெரியவங்க கூட இருந்துக்கங்கன்னு சொன்னேன். நான் 2 பேர் கத்துக்கிறது 2 400 ரூபாய் கேட்கல. ஒரு சிஸ்டம்ல 4 பேர் உட்காந்து 4 பேர் கத்துக்கங்க. கத்தும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். Therefore grapheme. What is a grapheme? A grapheme is a letter or a number of letters that represent the sound in our speech. ஒரு ஸ்பீச்ல, இப்ப நம்ம இங்கிலீஷ் ஸ்பீச்ல ஒரு லெட்டரோ இல்ல காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸோ சேர்ந்து ஒரு சவுண்ட உருவாக்கும் போது தட் இஸ் கால்டு கிராஃபீம். ஒரு எழுத்து ஒரு சவுண்ட உருவாக்கலாம், 2 எழுத்து ஒரு சவுண்ட உருவாக்கலாம். அந்த மாதிரி வர்றது கிராஃபீம். A grapheme is a letter or a number of letters that represent the sounds in the speech. Therefore சொன்னமே இந்த 44 சவுண்ட் சொன்னமே, இந்த 44 சவுண்ட எந்தெந்த லெட்டர், ஒவ்வொரு சவுண்டையும் எந்தெந்த லெட்டர்லாம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். அது இங்கிலீஷ்ல பார்ப்போம். இன்னைக்கு பாக்குற கடைசி ஸ்லைடா தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது therefore எப்படி உருவாகுது அப்படின்னு பாக்குறது தான். இந்த எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். English has a complex written code, and in our code a grapheme can be 1 or 2 or 3 or 4 letters. Therefore என்ன ஆகுதுன்னா, இங்கிலீஷ்ல சவுண்ட உருவாக்குறது, ஒரு லெட்டர் ஒரு சவுண்ட உருவாக்கலாம், 2 லெட்டர் சேர்ந்து உருவாக்கலாம், 3 லெட்டர் சேர்ந்து உருவாக்கலாம், 4 லெட்டரும் சேர்ந்து உருவாக்கலாம். 4 லெட்டர் ஒரே சவுண்டையா? ஆமா, ஒரே சவுண்ட் தான். பாருங்களேன். ஓகே, இதான் திரும்ப தமிழ்ல ஒரு எழுத்துக்கு ஒரு சத்தம் தான். ஆனா இங்கிலீஷ்ல ஒரு எழுத்துக்கு ஒரு சத்தம் இருக்கும், 2 எழுத்துக்கு ஒரு சத்தம் இருக்கும், 3க்கு இருக்கலாம், இல்ல 4க்கு இருக்கலாம். 1 லெட்டர் கிராஃபீம். இப்ப நம்ம மேட் அப்படின்னு எழுதுறோம். மேட், MAT மேட். இதுல 3 போனிம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இம்மு, அ, இட். ஐ எம் டாக்கிங் ஒன்லி அபவுட் இதுல 3. எம்ம பத்தி இம்மு மட்டும். இம்முங்கிற லெட்டர் என்ன சவுண்ட் இருக்குன்னா, இம்முன்னு ஒரு சவுண்ட் கொடுக்குது. எம்முங்கிற லெட்டர் இம்முன்னு கொடுக்குது. therefore இம்மு, அ, இட். therefore இம்முங்கிறது சவுண்ட கொடுக்கிற ஒரே லெட்டர் எம். எம்முங்கிற லெட்டர் இம்ம கொடுக்குது. ஏடிலாம் அது அதே தான். ஆனா நான் அந்த குழப்பம் இல்ல, ஒரே ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சவுண்ட் ஒரு லெட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்க எம்முங்கிற லெட்டர் இம்முங்கிற சவுண்ட கொடுக்குது. சரிதானா? எம்முங்கிறது லெட்டர், இம்முங்கிற சவுண்ட். இம்மு, அ, இட், மேட். ஓகே. A letter grapheme, 2 letter grapheme. ஷிப். இப்ப ஷிப் அப்படிங்கறதுல எத்தனை சவுண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷ், இ, இப். இஷ், இ, இப். therefore இப்போ எஸ்ங்கிற ஒரு 2 லெட்டர் சேர்ந்து உங்களுக்கு ஒரே ஒரு சவுண்ட் இஷ் அப்படின்னு கொடுக்கும். தமிழ்ல எழுத மாட்டோம். அந்த சான்ஸ்கிரிட்ட வச்சு இப்படி போட்டு இஷ், இஷ்டம் பண்ணலாம். இஷ். therefore இஷ்ங்கிற சவுண்ட எத்தனை லெட்டர்? 2 சேர்ந்து கொடுக்குது. கவனிங்க, முதல்ல எம்முங்கிற ஒரு லெட்டரை, ஒரு சவுண்ட, இம்முங்கிற ஒரு சவுண்ட, எம்முங்கிற ஒரு லெட்டர் கொடுக்குது. ஆனா செகண்ட்ல இஷ்ங்கிற ஒரு சவுண்ட எஸ்ஹெச்ங்கிற 2 லெட்டர் கொடுக்குது. therefore இது 2 லெட்டர் கிராஃபீம். கிராஃபீம்னா என்னது? ஒரு சவுண்ட எத்தனை லெட்டர் சேர்ந்து கொடுக்குதோ that is called ஒரு கிராஃபீம். therefore இது 2 லெட்டர் கிராஃபீம். ஓகே, அடுத்து போவோம். 3 லெட்டர் கிராஃபீம். நைட். என்னென்ன சவுண்ட் இருக்கு பாருங்களேன். இன்னு, ஐ, இட். இன்னு, ஐ, இட். இன்னு என்னங்கிற ஒரு லெட்டர் கொடுக்குது, இட்டுங்கிறத டீங்கிற ஒரு லெட்டர் கொடுக்குது. ஆனா ஐ அப்படிங்கறத IGH 3 சேர்ந்து கொடுக்குது. therefore இன்னு, ஐ, இட், நைட். therefore IGH இந்த 3 லெட்டர் சேர்ந்து கொடுக்குற சவுண்ட் ஒரே சவுண்ட். நம்ம தமிழ்ல எழுதுனா ஐ அப்படின்னு எழுதுவோம், நைட். You understand? therefore 1 letter grapheme, 2 letter grapheme, 3 letter grapheme.
4 letter grapheme இருக்கா? தெரியுமா உங்களுக்கு? தெரியும், உங்களுக்கு பிடிச்சதான். ஓகே, நட்டம் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இத போட்டா நஷ்டம் அப்படின்பா. therefore 4 letter grapheme 8. 8ல என்ன சொல்லுது? it. இந்த ஐ அப்படிங்கறத EIGH ஐ அப்படிங்கிற ஒரு சவுண்ட் இட், அங்க ஐக்கு IGH, இங்க EIGH ஐ, therefore 8. ஐங்கிறது ஒரு சவுண்டா? ஆமா, ஒரு டபுள் பபிள் சவுண்ட். அதான் நாளைக்கு படிக்க போறோம் நம்ம. therefore இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்துட்டு தமிழ்ல அவன் அப்படின்னு வாசிக்குவோம். இங்க நீங்க EIGH EIGHT அப்படின்னு வாசிக்க முடியாது. EIGH ஐ அப்படின்னு வாசிக்கணும். therefore இங்க என்ன ஆச்சுன்னா 4 லெட்டர் சேர்ந்து ஒரு vowel சவுண்டையோ ஒரு கான்சனன்ட் சவுண்டையோ கொடுக்க முடியும். that is called a grapheme. therefore grapheme என்ன இருக்குன்னா, 1 letter grapheme இருக்கு, 2 letter grapheme இருக்கு, 3 letter grapheme இருக்கு, 4 letter grapheme இருக்கு. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதே இல்லை. don't worry about doing all those things, but you should know that is how in English is formed. அது தெரியாம நம்ம வந்து இங்கிலீஷை வந்துகிட்டு ஒரு 10வது படிக்கிறதுல இருந்து ஏறி பார்க்க முடியாது. அதான் that's what we trying to do. that is the problem with it. we should know the basis of what we are actually doing. பேசிஸ் வந்துகிட்டு நீங்க கத்துக்கிட்டு ரிசர்ச் பண்ண முடியல, பட் அட்லீஸ்ட் அவங்க ரிசர்ச் பண்ண ஐடியாலஜினாச்சும் எடுக்கும்போது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கத்துக்கணுங்கிறதுக்காக நல்லா கொடுக்குறேன். ஓகே, adjacent consonants அப்படின்னு ஒரு கான்சனன்ட். adjacent consonants இந்த கான்சனன்ட் ரெண்டு ஒன்னா வர்றது, அதான் adjacent. ரெண்டு பக்கத்துல adjacentனா பக்கத்துல இருக்கு. நாங்க வந்து அவங்க வீடும் எங்க வீடும் adjacentனா பக்கத்து வீடு, அவங்க வயலும் எங்க வயலும் adjacentனா ரெண்டு ஒரே வரலாம், அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு adjacent. therefore இங்க adjacent consonantsனா கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ரெண்டு வந்துட்டு பக்கத்துல வர்றது அப்படிங்கிறது. கான்சனன்ட் சவுண்ட்னா என்ன சொன்னேன்னு தெரியுதா உங்களுக்கு? தமிழ்ல இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இன்னு, இத்து, இப்பு, இம்மு, இரு அப்படின்னு படிக்கப்படும். இந்த எழுத்தெல்லாம் ஒன்னா வருமானா நமக்கு திரும்ப இங்கிலீஷ்க்கும் தமிழ்ல பெரிய டிஃபரன்ஸ். 2 ஒற்றுக்கள் ஒன்றாக வராது அப்படின்னு ஒரு ஃபார்முலா உண்டு. நல்லா சொல்லி பேசு, திருக்குறள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல செய்யுள்ல எழுதினாது, மற்ற இடத்துல 2 ஒற்றுக்கள் ஒன்றா வராது. 2 ஒற்றுனா 2 புள்ளி வச்ச எழுத்து. புள்ளி வச்ச எழுத்து புள்ளி வச்ச எழுத்துனா கான்சனன்ட் எழுத்து. 2 புள்ளி வச்ச எழுத்து ஒன்னா வராது, ஆனா இங்கிலீஷ்ல வரும். that is the problem. next problem. okay, let's see what are adjacent consonants. adjacent consonants are 2 or more consonants that are next to each other in a word. ஒரு வார்த்தையில 2 கான்சனன்ட்டோ 3 கான்சனன்ட்டோ பக்கத்துல வருது, அடுத்தடுத்து வர்றதுதான் they are called adjacent consonants. இதை ஏன் நடத்தணும் பாப்போம். இப்ப எக்ஸாம்பிள் பாப்போம். இது இந்த வேர்ட் lost, LOST, lostல இல்லு, ஓ, இஸ், இட்டு. நீங்க பாருங்க, இஸ், இட்டுங்கிற 2 கான்சனன்ட் ஒண்ணா வந்துரும். lost, இஸ், இட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்ல எங்கேயாவது இஸ் இட்டும் சேர்ந்தா வந்திருக்காது. 2 புள்ளி வச்சு எழுத்து ஒண்ணா இருக்காது. இங்க எழுதுனீங்க இல்லு, வா, இஸ், இட்டு, 2 இஸ்ஸுக்கு மேல புள்ளி, இட்டுக்கு மேல புள்ளி இருக்கா? இல்ல. அப்போ என்ன ஆகும்? நம்ம 2 புள்ளி வச்சு எழுத்து பழகலையே, அப்புறம் வந்து எப்படி நம்ம வாசிக்க முடியும்னா அது என்ன தப்பு பண்றதுன்றே உங்களுக்கு சொல்றேன் நான். அதனால என்ன தப்பு வருங்க இது பாருங்க. இந்த வேர்டு கிளிப், இக்கு, இல்லு, இ, இப்பு. இதுல இக்கு, இல்லு, இப்பு 3 கான்சனன்ட், ஈங்கிறது வாவல் சவுண்ட், இக்கு இல்லுங்கிற 2 வாவல் சவுண்ட் சேர்ந்து வருது. இக்கு இல்லு, they are called adjacent consonant. ஆனா இதே பாருங்க, ஷிப் இருக்கு. ஷிப்ல எஸ்ங்கிறது ஒரு கான்சனன்ட் லெட்டர், ஹெச்ங்கிறது கான்சனன்ட் லெட்டர். ஆனா எஸ்ஹெச்சும் சேர்ந்து 2 இல்ல, எஸ் தனியா ஹெச் தனியா, எஸ்ஹெச்சும் சேர்ந்து இஷ்ன்னு வந்துருது. therefore இல்லு அந்த லாஸ்ட்ல இஸ், இட்டும் இஸ்ட், therefore 2 வாவல், therefore இது adjacent consonant. இக்கு இல்லு கிளிப், இக்கு இல்லு 2 adjacent consonant. 2 ஏன்னா இக்குன்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்றோம், இல்லுன்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஆனா இங்க எஸ்ஹெச் தனித்தனியா இஷ்ன்னு ஒரே வார்த்தையா ஒரே எழுத்து வைக்கிறோம், ஒரே சவுண்ட் ஆக்கிருக்கோம். therefore எஸ்ஹெச்சும் இந்த வார்த்தையில they are not adjacent consonants. இதெல்லாம் நமக்கு தெரியணும். So why is it important to teach adjacent consonant? ஏன் adjacent consonant நடத்தணும் அப்படின்னா முதலே கேட்டேன். ஏன் நடத்தணும் அப்படின்னா we are not native speakers of English. What is native speakers of English? Native English speakers யாரு அப்படின்னா நியூசிலாந்துல இருக்கவங்க, ஆஸ்திரேலியால இருக்கவங்க, கனடால இருக்கவங்க, இங்கிலாந்துல இருக்கவங்க, பிரிட்டன்ல இருக்கவங்க, they are called native speakers of English. therefore அவங்க லாங்குவேஜ் இங்கிலீஷா பேசுவாங்க. அதுல பெருசா இருக்கு. நீங்க சவுத் ஆப்பிரிக்கா போனீங்கன்னா அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அவங்க நிறைய இடத்துல நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸா இருப்பாங்க. அவங்க they will speak English. அப்ப ஆப்பிரிக்கான்ஸ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருப்பாங்க, அந்த லாங்குவேஜ் பேசுவாங்க. அவங்க நிறைய வந்து இங்கிலீஷோட ஏன்னா இங்கிலீஷ் பேஸ்ல இருந்து போனவங்க அப்படின்னு. But we are not native speakers of English. We are non-native speakers.
அப்ப என்ன ஆகும்? அதனால சொன்னேன் தமிழ்லயே பேசினவங்க நம்ம we are non native. அப்ப நான் நேட்டிவ்னா என்ன ஆகும்னா அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோட அந்த ஸ்ட்ரென்த் அவங்க பேசி பேசி பழக்கமானதால நமக்கு இருக்காதுங்கிறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். So most non-native English speakers find it difficult to blend 2 or 3 consonants. நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா நமக்கு 2-3 கான்சனன்ட் சவுண்ட புள்ளி வச்சு எழுத்த ஒன்னா பேசி பழக்கமே இல்லையே. அதனால 2 or 3 கான்சனன்ட்ஸ் பாக்குறதுக்கு பேசுறதுக்கு நம்ம ஆளு கஷ்டப்படுறாங்க. when they appear next to each other in word, ஒரு வார்த்தையில பக்கத்துல பக்கத்துல 2 கான்சனன்ட் தான் சொல்ல முடியாது, அப்ப வாசிக்க முடியாது, அப்ப வாசிக்க முடியாதுன்னா பேச முடியாது அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களை கட்டாயமா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி பிராக்டிஸ் பண்றது? நான் சொல்றது எல்லாமே நான் சொல்லுவேன். என்னுடைய கிளாஸஸ் எதுவுமே எண்ட் இல்ல, என்னுடைய கிளாஸ் எல்லாமே ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவேன். தொடக்கம் தான் கொடுக்க முடியும், ஏன்னா அவ்வளவு விஷயம் நான் கொடுப்பேன். அப்ப தொடக்கம் தான் கொடுக்கும். நீங்க என்ன பண்ணணும், அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே போகணும். நீங்க போட்டே போயிடணும். நீங்க கோர்ஸ் முடிக்கிறீங்க, கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து என்ன சார்னு கேட்டா நான் பதில் சொல்லுவேன். 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, இன்னைக்கு ஒரு சார் என்னை கூப்பிட்டு என் பேர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். சரி, நான் தான் உங்களுக்கு வேலை பார்த்தேன். அவர் இப்போ ஒரு இடத்துல அப்பயே 11 வருஷமா வளர்த்துட்டு இருக்காரு. அப்ப என் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு 25 வருஷம் தான் இருக்கும். அவர் வந்து சார் ஞாபகம் இருக்கா சார்? சரி, உங்க பேரு உங்க தம்பி பேர்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ரொம்ப நாள் காலத்துக்கு முன்னாடி. சோ இப்ப அவங்கள்ட்ட சொல்லணும். இதனால உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க இன்னும் 1 வருஷம் கழிச்சு நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன். அந்த போஸ்ட் ஜாயின் பண்ணது எங்களோட ரிலேஷன்ஷிப் உருவாக்கிட்டீங்க, அவ்வளவுதான். இது தொடக்கம் தான். நீங்க கண்டினியூஸா பிள்ளைங்களோட நீங்க சேர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். மத்தவங்க பெரியவங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டே இருங்க. முக்கியமான விஷயம், கத்துக்கிட்டதை எப்படி ஞாபகம் வச்சுன்னா யாருக்காவது சொல்லிக் கொடுங்க, நாளைக்கு நீங்க அப்படியே மனசுல ஞாபகம் வச்சிருப்பீங்க. வீட்டுல அப்படி சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா உங்க அப்பாவுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்க அம்மாவுக்கு சொல்லுங்க, தாத்தாவுக்கு சொல்லுங்க, பாட்டி சொல்லுங்க, பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்டு சொல்லிக் கொடுங்க. பேரண்டா இருந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. டீச்சரா இருந்தா நாளைக்கு போய் ஸ்கூல்ல அது நடத்துங்க. இல்லைனாக்கா அட்லீஸ்ட் யாராவது போன் பேசி சொல்லிக் கொடுங்க. எல்லாம் ஞாபகம் வந்துடும். Therefore, so adjacent consonants ரொம்ப இம்பார்ட்டன்ட். This is a skill that can be mastered and they may need a lot of practice to achieve this. இதுதான் நான் முன்னே சொல்லிடுறேன். Therefore உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவைப்படும். I cannot என் பசங்க அங்க லண்டன்ல கேட்பாங்க, ஆமா பேசாம ஒரு சிப் எடுத்து என் பிரெயின்ல இருந்து எனக்கு வச்சு விட்டுறேன் அப்படின்னா, அப்பெல்லாம் சிப் எல்லாம் எடுத்து வச்ச முடியாது. Therefore இதெல்லாமே கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டது. நீங்களும் கஷ்டப்பட்டு தான் கத்துக்கணும். ஓகே, இங்க பாருங்க, SEVEN. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் நம்ம? 7. எப்பயாவது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்கன்னு கேட்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி நடக்கும். இப்ப நான் இங்க என்ன சேர்த்து தான் பேசுறேன். SEVEN 7 எப்படி பண்றோம்? இஸ், அ, இவ், அ, இன். இதான் ஆக்சுவலா தனித்தனி போனீம். இஸ்ன்னு ஒரு போனீம், அ அப்படின்னு ஒரு போனீம், இவ் அப்படின்னு ஒரு போனீம், அ அப்படின்னு ஒரு போனீம், இன்னுன்னு ஒரு போனீம். மொத்தம் 5 போனீம் வச்சுதான் 7 சொல்றோம். நான் வந்துட்டு இந்த சேய பிரிச்சு போடாம எழுதிட்டேன். நான் ஏன்னா அங்க மட்டும் நம்ம குழப்பம். அப்ப இது 7. ஏன் 7 சொல்றோம்? ஆனா ஈ ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஈக்கு ஒரு அ, இந்த ஈக்கு ஒரு ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ப்ரொனன்சியேஷன் உண்டு அப்படின்னு. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. அப்போ இதனுடைய ரியல் ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னா 7. இதைத்தான் சொல்றேன் adjacent consonant. நமக்கு என்ன ப்ராப்ளம்? இந்த இவ்வு இன்னும் நமக்கு தனியா தெரியாதப்பா. எங்களுக்கு தனியா இவ்வு இன்னும் எப்பப்பா சொல்லி கொடுத்தோம். அதனால நாங்க எப்பவுமே இடையில ஒரு ஈயோ ஆவோ சேர்ப்போம். 7, 7, 7 என்ன சொல்லுவோம், அதுல 7 அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம். ஏன்னா அங்க ஈ இருக்குது. ஆக்சுவலா ஈ அங்க இருக்கும். அங்க ஈக்கு ப்ரொனன்சியேஷன் கிடையாது. இங்க 2 வாவல் கான்ஸ்ட். அப்ப சொன்னேன் 2 எழுத்து ஒன்னா இருக்கு. பியும் எண்ணும் ஒன்னா இல்ல. ஆனா ப்ரொனன்சியேஷன் பார்க்கும்போது பியும் எண்ணு சேர்ந்தா வருது. ஈ வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதே இல்ல. ஏன் அப்படி எழுதுறாங்க சார்? அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. நமக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஓகேயா? 7 பாருங்க, இது எப்படி எழுதுறோம்? ஆக்ஷன், ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன், ஆக்ஷன். ஆனா ஆக்சுவலா ஆக், இஷ், ஆ, இன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இஷ், இன்னு, இக்கு, இஷ், இன்னு. இந்த ஆக்ஷன்ல வந்துட்டு இக்கு, இஷ், ஏன்னா இது இங்கிலீஷ் வார்த்தை. நீங்க ஆக்ஷன் கூட சொல்லிடுவோம், சின்ன மட்டும் சொல்ல மாட்டோம். ஆனா ஆக்சுவலா சொல்லணும். இதுல ஆக்ஷன், இக்கு, இஷ், இன்னு 3 கான்சனன்ட்ஸ் அட்ஜஸ்டன்ட். இந்த 3 சவுண்டே ஒன்னா சொல்லணும். ஆக்ஷன், ஆக்ஷன், நாட் ஆக்ஷன். நீங்க லிமிட்டெட் அப்படின்னு இருக்கும். லிமிட்டெட், லிமிட்டெட், அப்ளைடு இல்ல பிளேடு அப்படின்னு இது அப்படின்னு ஒரு ஊ வேற வரும். இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன் முடியலன்னா நம்ம வந்து புள்ளியில முடிக்க மாட்டோம் சார். முருகன் சொல்லுவோம். ஆனா மத்ததெல்லாம் கூப்பிடு அப்படிதான் சொல்லுவோம் நாங்க. அதனால ஊ வரும் அப்படின்னா ஊ எல்லாம் வரக்கூடாது. 2 ஒட்டு எழுத்து ஒன்னா வரும். Therefore 7 ஆக்ஷன். இந்த மத்த வார்த்தைகளை பாருங்க. 11, 11 not 11, 11. அடுத்தது நேஷன் இல்ல. இந்த இஷ்க்கு இன்னுக்கு இடையில ஆவலாம் இல்ல. நேஷன், நேஷன், நேஷனல். அப்ளிகேஷன், அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் இல்ல. டிவிஷன், டிவிஷன் இல்ல. டிவிஷன் இது இன்னு டிவிஷன். Therefore 11
nation, application, division. Therefore இதுல 11 nation, application, division அப்படின்னா there we are just eating up to English. நம்ம தமிழை வச்சு இங்கிலீஷை தின்னுட்டு இருக்கோம். Therefore அதெல்லாம் தவிர்க்கணும்னா தவிர்த்தே ஆகணும். If you want to be a very good speaker, if you want to just work with people, with the people abroad, you work with people in a very big town or a city, or people with learned people, scholarly people, or else you want to just take over a place in a scholarly people. Scholarly people நடுவுல நீங்களும் பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்னாக்கா one big tool, that is the big tool is English. Proper English speaking knowledge. Okay? அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு சிலது முடி வெட்டுற மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சம் விட வேண்டியது, வளர்க்க வேண்டியது, ஒரு சிலதை வெட்ட வேண்டியது. நம்ம இங்கிலீஷ் நிறைய இடத்துல வெட்டத்தான் வேண்டியது. என்ன வெட்ட வேண்டியது? இங்க ஒரு ஏய வெட்டணும் 7, இங்க ஒரு ஆவ வெட்டணும் ஆக்ஷன். therefore எக்ஸ்ட்ரா ப்ரொனன்சியேஷனை தவிர்க்க வேண்டியிருக்கும் இங்கிலீஷ்க்கு ஏத்த மாதிரி. ஓகே. Not only in a single word, when the end of a word and the beginning of a next word are consonants, we have to be very careful. இப்ப என்னன்னா, சரி இது ஒரே வார்த்தையில நான் ரெண்டு வார்த்தை சொல்றேன். ஒரு வார்த்தை ஒரு கான்சனன்ட்ல முடியுது, இன்னொரு வார்த்தை கான்சனன்ட்ல ஆரம்பிக்குது, ரெண்டையும் சேர்த்து நம்ம பேச வேண்டியது. அப்பவும் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அப்பவும் 6 ரூல் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். பாருங்க, இது குட் இட், மார்னிங் இம். முதல் வார்த்தையோட எண்டு இட், ரெண்டாவது வார்த்தையில இருந்து இம். சோ இதை நீங்க சேர்த்து தான் சொல்ல போறீங்க. நீங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல போறது. அப்படி சொல்லும்போது என்னன்னா, நீங்க சேர்த்து வேகமா சொன்னீங்கன்னா இந்த ரெண்டுல வழக்கமா சொல்லும் போது, இது நான் பேச பத்தி பேச, நான் வாசிக்கிறதுக்கு பேசுறேன். பேசுறது வேற, வாசிக்கிறது வேற. சரிதானே? ரைட். எழுதுறது வேற. இங்க நான் பேசுறது, குட் மார்னிங் வந்து நீங்க வந்துட்டு இங்க பேசுறது தான் யூஸ் பண்றீங்க. ஆனா நீங்க வேகமா பேசுனீங்க அப்படின்னு சொன்னாக்கும் இந்த ரெண்டு சேர்றது இல்லையா, எண்டும் ஸ்டார்டிங்கும், அதுல ஒண்ணு எது வீக்கா இருக்கோ அது வந்துட்டு காணாம போயிடும். குட் மார்னிங், ஐ நெவர் ப்ரொனவுன்ஸ் எண்ட். குட் மார்னிங், நாட் குட் மார்னிங். just see, இது ஏனாக்கும் ஃப்ளோ வேணும். ரைட்? இங்க வார்த்தைகளையும் நீங்க சேர்த்து தான் பேசுறீங்க. there's a book on the table. there is a book on the table. there's a book on the table. therefore you should know how to just make joining. right? இங்க பாருங்க, இது எப்படி சொல்றேன் நானு? லாஸ்ட் இயர், நாட் லாஸ்ட் இயர், லாஸ்ட் இயர். இத்த நான் சொல்றதே இல்ல. நெக்ஸ்ட் வீக், நாட் நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் வீக். இத பாருங்க, இதெல்லாம் படிச்சு பார்க்கணும். பாருங்க, பிக்ல இக்கு முடியுது, அதுல இப்பு. பிக் பிளாக், நான் பிக் பிளாக், இக்கு பிளாக், இக்கு இப்புல இக்கை இப்பைக்கும் நான் சொல்றதுல கேப் பொண்ணாக்கிறேன். a big black bug, a big black bug, a big black bug இல்ல, a big black bug with a big black bear, with a big black bear bleed blood. இதெல்லாம் பிராக்டிஸ். என்ன பிராக்டிஸ்? ரெண்டு கான்சனன்ட் வரும்போது ரெண்டை எவ்வளவு வேகமா ஓட்ட முடியுமோ அவ்வளவு விட்டு வாசிக்கிறது. ரைட்? a big black bug with a big black bear, with a big black bear bleed blood. big black bug with a big black bear made the big black bear bleed blood. a big not நான் ஏ பிக் நான் சொல்லவே இல்லை. அந்த ஏயோட ப்ரொனன்சியேஷன் ஏ நான் சொன்ன ஞாபகம் இருக்காங்க. ஏ அப்படின்னு ஏ இல்ல, இது therefore a big. therefore எங்கெல்லாம் இந்த ஏ வருதோ அங்கெல்லாம் ஏ தான் சவுண்ட். there is a book, there is a book இல்ல. I have a book இல்ல, I have a book. therefore a big black bug with a big black bear, with a big black bear bleed blood. இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. if you want to speak, if you really interested in speaking good English, it is necessary that you have to practice that. okay, next one, blending. அப்படின உடனே வந்துட்டு யாருக்காவது blendingனா மோட்டார் ஹோட்டல்ல blend பண்ணது blendingனா blending words வேற. இங்க I am talking about sounds, therefore blending sound. அப்ப blendingனா என்ன அப்படினா, இப்ப நம்ம பண்ணமே அதான் blending. என்ன blending? what is blending? Blending is the process of pushing sounds together in a word. Children are taught to sound out words and then push the sounds together into a recognizable word. இதுதான் blending. அதாவது என்னன்னா, வார்த்தைகளை எழுத்துக்களை தனித்தனியா பண்ணிட்டு அதை நீங்க சேர்த்து பண்றது. அது இருக்கிறதுலே ஈஸி தமிழ்ல பாருங்க, நீங்க நு, இங், கு, நுங்கு, இதத்தான் வந்து blending. நூன்னு ஒரு எழுத்து ப்ரொனன்சியேஷன், ஒரு சவுண்டு, இங்கு ஒரு சவுண்டு, கு ஒரு சவுண்டு, நுங்கு. அண்ணன், ஆ இன் நா இன் அண்ணன், கா லா இன் காலம், வா லா மை வளமை. இதெல்லாம் வந்து இதத்தான் நம்ம என்ன சொல்றோம், நீ ஆர் புஷிங் டுகெதர். எல்லா சவுண்டையும் தனித்தனி சவுண்டா ஒன்னா சேர்த்து புஷ் பண்ணி வெளியே கொடுக்குறோமே, தட் இஸ் கால்ட் பிளண்டிங். எங்க ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டுல ஒரு பாப்பா இருந்தா, அவளுக்கு சின்ன பிள்ளைல நொங்கு வராது, நொன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அவள்கிட்ட சொன்னோம்னா நூ சொன்னா நூ
இங்கு இங்கு கு நுங்கு அப்படின்னாக்க நுண்ணு நொன்னு அப்படின்னு சொல்லுவோம். அதே இதை பார்த்திருக்கேன். எங்கள்கிட்ட பசங்க இருந்தாங்க, படிச்சவங்க, படிச்ச காலத்துல வந்து படிச்சாங்க. பப்ளிக் சொல்ல தெரியாது. ஒண்ணு பப்ளிக் இல்லைன்னா பப்ளிக். தனித்தனியா பா பா, இப்பு இப்பு, இல்லு இல்லு, இ இ இக்கு, பப்ளிக் அப்படின்னாக்க பப்ளிக் அப்படின்னா வரும். ஏன்னா நான் பிராக்டிஸ் பண்ணல. சரிதானா? சோ இதெல்லாம் பிளண்டிங். இப்போ இதத்தான். ஆனா இங்க பாருங்க, தமிழுக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல நு இங்கு 3 எழுத்து, நுங்கு 3 சவுண்ட் இருக்கணும். ஆனா இது சியூடி கியூட் இல்ல, கட்டு. சோ எழுத்து வேற, ப்ரொனன்சியேஷன் வேற. எஃப்ஏடிஹெச்ஆர் பேட்கர் இல்ல, பாத. சிஐ எல்லாம் கால்ம் இல்ல, காம் எல்லாம் சொல்ல மாட்டோம். சிஓஆர்என் கான் கார்ன் இல்ல, இது ஆற சொல்ல மாட்டோம். சோ இல்லாத எழுத்துரிய ஒரு சவுண்ட கொண்டு வருவோம், இருக்கிற எழுத்தை விட்டுருவோம். இதெல்லாம் இங்கிலீஷ்ல. therefore இந்த சவுண்ட ஒரு எழுத்துல 10 எழுத்தை கொண்டு போய் இதான் இங்கிலீஷ் வேர்டுன்னு நீங்க வாசிக்க முடியாது. யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் phonetic alphabet. therefore இந்த ஆல்பபெட் வேற, phonetic alphabet. இங்க நான் சியூடி போட்டிருக்கேன். அதை நான் என்ன எப்படி எழுதுமே? க்கு ஆ இட்டு, இக்குக்கு கே சிம்பல், ஆவுக்கு பி தலைகளா போட்டா சிம்பல், க்கு டி சிம்பல் அப்படின்னு போடுவேன். இக்கு ஆ இட்டு கட். அதுதான் நீங்க நுங்கு மாதிரி வாசிக்கிறது. அது phonetic alphabet. அதை தான் கத்துக்க போறோம் நம்ம. ஓகே, லெட்ஸ் ரீட். இது பாருங்க, COMB கோம்பு இல்ல, கோம். அடுத்தது எல்லாரும் வாசி பாத்துக்கோங்க. இது நீல், கே கிடையாது, நீல். ஆனா கே எழுதுனா தான் மீனிங். இது பிசிக்காலஜி இல்ல, சைக்காலஜி. See, these are all silent letter. Comb, நீல், சைக்காலஜி. இதுல இந்த ஐய விட்டுட்டு வாசிக்கலாம், ஃப்ரெண்ட். ஆனா ஐய சேர்த்துருப்போம் நம்ம. அங்க ஐ இருக்கும், ஐய ப்ரொனவுன்ஸ். நீங்க ஆக்சுவலா ஃப்ரெண்ட் நீங்க சொல்லும் போது FREND தான் சொல்றீங்க, ஆனா ஐய எழுதுவீங்க. எழுதுறது வேற, சொல்றது வேற. ரிட்டன் லாங்குவேஜ் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இஸ் டிஃபரெண்ட். ரிட்டன் இஸ் வித் ரெகுலர் ஆல்பபெட் அண்ட் ஸ்பீச் வித் phonetic alphabet. வாக், வாக் இல்ல, வாக் எல்லாம் சொல்ல மாட்டோம். இத பாருங்க, சுனாமி, சுனாமி இல்ல, இட்ட சொல்ல மாட்டோம். therefore these are all silent letter. அதான் இங்கிலீஷ். இங்கிலீஷை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆல்பபெட் நார்மல் 26 லெட்டரை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சவுண்ட் வைக்க முடியாது. அந்த 46 சவுண்ட் இருக்கே, அந்த சவுண்டை நீங்க கொண்டு வரணும், அந்த சிம்பலை கொண்டு வரணும். So mere letters won't suffice to read or pronounce the word. therefore வாசிக்கிறதுக்கோ இல்ல ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கோ ஒரு வார்த்தையை வெறுமனே ABCD ஒத்து வராது. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, COLONEL கொலோனல் இல்ல, கர்னல். இது லியூட்டனன்ட் அப்படின்னு இருக்கு, ஆக்சுவலா லெப்டினன்ட். லெப்டினன்ட் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதான் ப்ரொனன்சியேஷன், லெப்டினன்ட் கர்னல். லெஃப்ட் எஃப் இருக்கா? எஃப் இல்ல, ஆனா எஃப் ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கு. EU வந்து எஃப்னு சொல்லிட்டு இருக்கோம், லெப்டினன்ட் கர்னல். அப்ப ஏன் இதெல்லாம் இன்னொரு லாங்குவேஜ்ல எடுத்துட்டு வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் வச்சு பண்ணது. therefore நீங்க இதெல்லாம் நீங்க எந்த காரணமும் இல்ல, நான் அப்படிதான் எழுதிருந்தாங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்லுவாங்க அவர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு, நான் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க பேசுற இங்கிலீஷ் உங்களுக்கு புரியாது. ஓகே, இது பாருங்க, இதுல PENGUIN CHOIR SQUIREL இந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல எங்கேயாவது W இருக்கா? இல்ல. ஆனா இந்த 3 வார்த்தைகளுமே W ப்ரொனன்சியேஷன் இருக்கு. இது பெங்குவின், நாட் பெங்குயின். பெங்குவின், இங்குக்கு அடுத்து உ சவுண்ட் W எழுத்து வரும், W சவுண்ட் வரும். பெங்குவின். இது குவயர், இக்கு ஒயர், ஒயர் ஒயர். உ எங்கடா வந்து? அங்க இருக்கு, அங்க நமக்கு தெரியல, அங்க இருக்கு. அதே மாதிரி ஸ்குரில், நாட் ஸ்குரில், ஸ்குரில். இக்கு அடுத்து W ஒரு சவுண்ட் இருக்கு. பெங்குவின், குவயர், ஸ்குரில். ரைட். இது பாருங்க, எபிடாமி. எபிடோம் இல்ல, எபிடாமி. அது எபிடாமி இல்ல, எபிடாமி. இ இருக்குது, அது இ ப்ரொனன்சியேஷன், அது ஐ ப்ரொனன்சியேஷன், எபிடாமி. அதே மாதிரி பாருங்க, இது எவ்வளவு காலம் தப்பா சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி இல்ல, எக்ஸாக்ட்லி. இக், நாட் எக். therefore ஏ இருக்குது, ஆனா ஐ ப்ரொனன்சியேஷன். ஏ அப்படின்னா அதான் இங்கிலீஷ். ஓகே, இதெல்லாம் மீறணும் அப்படின்னாக்கா அப்படியே பாத்தீங்கன்னா பின்னாடி டிக்ஷனரி மேல இருக்கும், ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ்ட் டிக்ஷனரி. அது ஒண்ணு வாங்கணும், அதை வச்சு பார்க்கணும். ஓகே, இங்கிலீஷ் நான் phonetic ஆர் unphonetic லாங்குவேஜ். இப்ப நான் phonetic unphonetic இப்ப பாருங்களேன். let us blend. blend பண்ணுவோமா? blend பண்ணி வாசிச்சோமே. ஆ இம் மா அம்மா, ஆ இப் பா அப்பா, ஆ ழா கு அழகு, ஆ ரிவு அறிவு, அம்மா அப்பா அழகு அறிவு. எல்லா எழுத்துலையும் ஆ இருக்கு, எல்லா வார்த்தையிலுமே ஆன்னு தான் சொல்லணும். எல்லா வார்த்தையிலையும் ஆ இருக்கு, எல்லா இடத்துலயும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஆ அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இங்க பாருங்க, எல்லா எழுத்துலையும் இக்கு இருக்கு. பக்கம், அக்கா, நாக்கு, பாக்கு, இக்கு எல்லாத்திற்கும். எக்கு ஒரே மாதிரி எழுதுறோம், ஒரே ப்ரொனன்சியேஷன்.
ஓகே. வரவு, சீரகம், வரப்பு, இரவு, எல்லா வார்த்தையிலும் ரா இருக்கு. ஆனா ராவை எல்லா இடத்துலயும் ரான்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். வரவு, சீரகம், வரப்பு, இரவு. ஓகே. So Tamil is called a phonetic language. Phonetic language. ஏன் phonetic language? இங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சவுண்டை குறிக்கக்கூடியது, ஒரு சத்தத்தை குறிக்கக்கூடியது. சோ எழுத்து அதாவது எழுத்துக்குரிய எழுத்தும் பேசுவதற்குரிய சவுண்டும் ரெண்டுக்குரிய சிம்பல் இங்கேயும் அங்கேயும் சிம்பல் ஒண்ணுதான். There is no separate phonetic alphabet. ஒரே ஆல்பபெட். அதே ஆல்பபெட், அதுவே தான் சவுண்டுக்கும் நமக்கு குறியீடு. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. அதனாலதான் அது பனட்டிக் லாங்குவேஜ் இல்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பனட்டிக் லாங்குவேஜ்? பனட்டிக் லாங்குவேஜ் ஏன் அப்படின்னா எழுத்தே சவுண்டுக்குரிய குறியீடாவும் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இருக்காது. இங்க பாருங்க, ஒரு ஆ சவுண்ட் வரும். யூ அப்படிங்கிற எழுத்து நமக்கு ஆ தரும். சியூபி கப், இக்கு ஆ இப். ஆனா இந்த யூ வந்து இங்க ஆ தருது, எல்லா இடத்துலயும் ஆ தரணுங்கிற அவசியம் இல்லை. அங்க பாருங்க, பியூட்டில அந்த யூங்கிறது ஊ சவுண்ட் தரும், புட்டு. பியூட்டில பெட், நாட் பட்டு. பட்டுங்கிறது ஸ்ட்ராங் ஃபார்ம், ஒரு ஸ்டாக், ஒரு சாஃப்ட் ஃபார்ம் இருக்கு, பெட் நாட் பட், பெட். தற்போர் யூங்கிற எழுத்து ஆங்கிற சவுண்ட் தரும். ஓகே, யூ மட்டும் தான் ஆ தருமா அப்படின்னா இல்ல சார், ஓவும் ஆ தரும். ஓ பாருங்க, MONKEY மங்கி. அங்க யூ கொடுத்த சவுண்ட் ஆ, இங்க ஓ கொடுக்கிற சவுண்ட் ஆ, மங்கி. சரி, ஓங்கிறது ஆ மட்டும் தான் தருமா? இல்ல இல்ல, டிஓல டூ அப்படின்னு சொல்லுவோம், என்ஓல நவ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஆ, அங்க ஊ, அங்க ஓ. ஓகே, அப்ப யூ ஓவும் தான் ஆ சவுண்ட் தருமா? ஆனா இல்ல, ஓவும் தரும். therefore BLOOD blood, BLOOD blood. இங்க ரெண்டு ஓ சேர்ந்து அதே சவுண்ட் தான் ஆ தருது. கப் ஆ, மங்கி ஆ, பிளட் ஆ. சரி சார், இந்த டபுள்ஓனா ஆ தான் தரும்? இல்ல இல்ல, FWOT அதுல வந்து ஃபுட் ஊ. FWOD அது ஃபுட், therefore ஊ சவுண்ட் தரும், ஊ சவுண்ட் தரும், ஆ சவுண்ட் தரும். ஓகே, அடுத்தது OU. OUனா டபுள். இங்க பாருங்க, டபுள். ஓயுவும் அதே சவுண்ட் தரும், ஆ தரும். அப்ப ஓயுனா ஆ சவுண்ட் தான்? இல்ல இல்ல, பிளவுஸ் அப்படின்னா அவு, அவு, ஹவுஸ், பிளவுஸ், அவு, அந்த சவுண்ட். ஓயுங்கிறது ஆ சவுண்ட், இங்க ஓயுங்கிறது அவு சவுண்ட். therefore cup, monkey, blood, double. இங்க பாத்தீங்கன்னா there are 4 different combination of letters that can give the same sound a. சரி, ஒரு லெட்டர் இதான் சவுண்ட் தரும்னா இல்ல. இதுல கப், புட், பெட், மங்கி, டூ, நர்வ், பிளட், ஃபுட், ஃபுட், டபுள், பிளவுஸ், ஹவுஸ். சோ சவுண்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ இதை என்ன பண்ணணும்? இதை வச்சு வாசிக்க முடியாது. இந்த நார்மல் ஆல்பபெட்ஸ் வச்சு நீங்க வாசிக்க முடியாது. பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் நாட் அ non-phonetic language and not a phonetic language. therefore இது phonetic language இல்ல அப்படிங்கிறதுனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்ம தெரிஞ்ச 26 எழுத்து, they are called English alphabet. இது போக நம்ம we should have another alphabet, English speaking language alphabet, or else it is called international phonetic alphabet அப்படின்னு கத்துக்க வேண்டியிருக்குது. இதை கத்துக்க போறோங்கிறத முதல்ல தெரிஞ்சா மட்டும்தான் முடியும். நேரா வந்துட்டு சிம்பிளெல்லாம் போட்டீங்கன்னா ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம் தெரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஆனா ஒவ்வொன்றையும் திரும்ப சொல்றேன் நான், ஐ எம் கோயிங் டு டேக் யூ அலாங் வித் யுவர் தமிழ் லாங்குவேஜ். தமிழ்ல உங்களுக்கு என்ன சவுண்ட் தெரியுமோ அந்த சவுண்டை வச்சுட்டு தான் உங்களுக்கு நான் வந்துட்டு இங்கிலீஷ் சவுண்டு கொண்டு போக போறேன். தமிழ்ல என்ன தெரியும்? அ ஆ, இ ஈ, உ ஊ, எ ஏ, ஐ, ஓ ஓ, ஆவ் அப்படின்னு சொல்லுவோம் 12. இந்த அ அப்படிங்கிறது 2. ஆனா இந்த ஆவையும் ஆவையும் வச்சுக்கிட்டு நம்ம ஆக்சுவலா 5 சவுண்டை பண்றோம். 5 சவுண்டை நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே சவுண்டை வச்சுக்கிட்டு. ஆனா தப்பு. அதனாலதான் அதான் சொன்னேன் நானு, கப்பு ஆ, பாத ஆ. சரி, CURVE, FUR. ஓகே, FUR வந்து பர் இல்ல, பர் இல்ல, அது ஒரு சவுண்ட். இத பர்ன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? இந்த கப்ல உள்ள ஆ சவுண்டே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த சவுண்ட் கொடுக்குறது அது எக்ஸ்ட்ரா சவுண்ட். அடுத்தது BALL பால் இல்ல இல்ல, BAL பால் இல்ல, BAL போல். therefore அங்க ஓ சவுண்ட் கொடுக்கிறதுக்கு நம்ம ஆ சவுண்ட் கொடுத்துருக்கோம்.
சரி, டிஓபி டாப், சிஓபி காப், பிஓடி பாட், COLLEGE காலேஜ், CONSONANT கான்சனன்ட். therefore இந்த ஓ அப்படிங்கிற சவுண்ட நம்ம விட்டுட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? டாப், பாட், காலேஜ் இல்ல, காலேஜ், டாப், பிஓடி பாட், சிஓபி காப், சிஓடி காட், இந்த சவுண்டு, ஓ சவுண்டு, சவுண்ட் எல்லாம் இந்த ரெண்டை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நம்ம அடுத்ததுல. ஓகே, therefore this is a non phonetic language. ஓகே, எஃப்னா என்னது? எஃப்னா எஃப்னு ஒரு எழுத்து. ஓகே, அது வந்து நம்ம முதல்ல பண்ணது வந்துட்டு ஒரு வாவல் சவுண்ட் சொல்லுவோம். வாவல் சவுண்ட் ஆ. இது ஒரு பெரிய விஷயம். நீங்க பாருங்களேன், நீங்க நம்ம அப்படின்னா ஏ தான் ஞாபகம் வரும். ஆனா எங்கேயுமே ஏங்கிற எழுத்து ஆங்கிற சவுண்ட கொடுக்கவே இல்லை. இங்கிலீஷ்ல இருக்க ஏ இருக்கே முத எழுத்து, அந்த எழுத்து எப்பவும் ஆங்கிற சவுண்ட கொடுக்கறதே இல்லை. ஆங்கிற சவுண்ட நமக்கு செஞ்ச ஆங்கிற சவுண்ட யூவும் ஓவும் டபுள் ஓவும் ஓயூவும் கொடுக்குது. ஆனா ஏ கொடுக்கறது இல்ல. ஏ வந்துட்டு CAN கேன், FAN ஃபாதர், ரைட், BALL போல். ஏங்கிறது வேற வேற சவுண்ட் தான் கொடுக்குமே தவிர ஏங்கிறது இங்க நமக்கு ஆ சவுண்ட் கொடுக்குது. AND நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அண்டுன்னு. அண்டு இல்ல, எண்ட், எண்ட், எண்ட். ராமா அண்டு ராஜா, நான் ராமா அண்டு ராஜா, அண்டுன்னு ஒரு சவுண்டே இல்ல. therefore அங்க நம்ம எதிர்பார்க்கிற ஒரு எழுத்து நம்ம எதிர்பார்க்கிற சவுண்ட கொடுக்காது. therefore we have to go further to learn எதெல்லாம் கொடுக்குதுன்னு பாக்குறது. இங்க பாருங்க ஒரு கான்சனன்ட். இந்த கான்சனன்ட் இப் அப்படின்னு ஒரு சவுண்ட். ஓகே, எப்ப கொடுக்கறது என்ன எழுத்து கொடுக்கும்? எஃப் தான் சார் கொடுக்கும் அப்படின்னா ஆமா கொடுக்கும். எஃப், ஃப்ளோரா, எஃப்ங்கிறது இப் சவுண்ட கொடுக்கும். ஓகே, ஒரு எஃப் தான் கொடுக்குமா அப்படின்னா இல்ல, ரெண்டு எஃப்பும் கொடுக்கும். கிளிப், கிளிப் தான் சொல்றது இல்ல, கிளிப். therefore இங்கே ஒரு எஃப் சவுண்ட் தான். இக்கு, இல்லு, இப், கிளிப். therefore எஃப் ஃப்ளோரால ஒரு எழுத்து கொடுத்தத இங்க ரெண்டு எழுத்து கொடுக்குது. ஓகே, ரெண்டு எஃப் தான் கொடுக்குமா, ஒரு எஃப் தான் கொடுக்குமானா இல்ல. பிஹெச்சும் எஃப் சவுண்ட் கொடுக்கும். PHONE போன் இல்ல, போன். therefore இங்க பிஹெச்சையும் நீங்க FONE போட்டா என்ன போட்டீங்களோ அதே தான் நீங்க இங்க போன். அப்புறம் ஏன் சார் எஃப்ஏ போட்டுக்கோன்னா எனக்கும் கேட்க ஆசையா தான் இருக்க, நான் சொல்ல முடியாது. நம்ம லாங்குவேஜ் இல்ல, அது இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்ப ஏன் சார் பிலிப்புக்கு FILIP போடக்கூடாது சார் அப்படின்னாக்க போட முடியாது. ஏன்னா அப்படி போடுறதே இல்லை அவங்க. ஏன்னா இங்கிலீஷ் அப்படிதான் ரூல் இருக்கு. therefore PH இப்ப தரும். சார் PH மட்டும் தான் இப்ப தருமா அப்படின்னா இல்ல, GH இப்ப தரும். இனஃப், இனக்கு இல்ல, இனஃப். COUGH cough, LAUGH laugh. therefore laugh, cough, enough. therefore எஃப்ங்கிற சவுண்ட ஒரு எஃப் தரும், எஃப்ங்கிற சவுண்ட ரெண்டு எஃப் தரும், எஃப்ங்கிற சவுண்ட PH தரும், எஃப்ங்கிற சவுண்ட GH தரும். சரி, அது மட்டும் தானா? இல்ல, HALF half. எல்எஃப்பும் சேர்ந்தே எஃப்ங்கிற சவுண்ட கொடுக்கும். therefore ஆஃப், இது ஹால்ஃப் இல்ல, ஆஃப். சரி, CALF கால்ஃப் இல்ல, காஃப். therefore LF, அப்ப எஃப் கொடுக்கறது என்ன ஆகுதுன்னா எஃப்ங்கிற சவுண்ட LF தரும். ஓகே, அது மட்டும் தானா? இல்ல, இல்ல, அது இன்னும் இருக்கு. FTயும் சேர்ந்து எஃப் தரும். இது ஆஃப்டன் இல்ல, ஆஃபன். ஆஃப்டனும் சொல்ல முடியும், ஆஃப்டனும் சொல்லலாம், ஆஃபன்னு சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் மூலம் வந்துட்டு ஆஃப்டன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நானும் கூட எனக்கையும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நீங்க when you go to பிரிட்டன்லாம் போனீங்கன்னா அவங்க வந்துட்டு we don't do it often அப்படின்னு சொல்லுவாங்க. we don't do it often இல்ல, we don't do it often அப்படின்னு சொல்லுவாங்க. often is also accepted pronunciation. ஆனா நம்மளை பொறுத்தவரையில FTங்கிறது எஃப் சவுண்ட் தான் கொடுக்கும். therefore எஃப்ங்கிறது இப் சவுண்ட கொடுக்கும், டபுள் எஃப் இப் சவுண்ட கொடுக்கும், PH இப் சவுண்ட கொடுக்கும், GH இப் சவுண்ட கொடுக்கும், IF LF இப் சவுண்ட கொடுக்கும், and FT also இப் சவுண்ட கொடுக்கும். and that's why English is called a non-phonetic language. Is that okay? and that is for today. இன்னைக்கு தான் இதுக்கு மேல இருக்கலாம். therefore நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு திரும்ப யோசிச்சு பாருங்க. so this is the base of it. இதான் நம்ம வந்துட்டு இப்ப நடத்திட்டு இருக்கோம். நம்ம உங்களுக்கு தெரியுதா இப்போ பொனீம்னா என்ன, கிராஃபீம்னா என்ன, adjacent consonantsனா என்ன, அப்ப phonicsனா என்ன? phonicsங்கிறது என்னது? phonics ரொம்ப சிம்பிள், எழுத்த வச்சுட்டு சொல்லி கொடுக்குது. CAT cat, BAT bat. இதை வந்துட்டு எழுத்து வந்து இருப்போம். எழுத்து வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தோம் நம்ம வந்துட்டு? அது ant, இது ரோஸ், இது லேப்டாப், இது டேப், இது ஹேண்ட், இது ஹெட், இது நோஸ், இது இயர், இது சின். இதான் முதல்ல சவுண்ட சொல்லி கொடுத்தோம். இந்த சின்னுங்கிறதுக்கு CHIN போடணும்னா எங்க பாப்பாவுக்கு தெரியாது, எங்க வெளிநாடு தெரியாது. வெளிநா வந்துட்டு மொட்டை மாடிக்கு போனா நேற்றுக்கு வந்துட்டு ஓ மை காட் அப்படிங்க.
ஓ மை காடுக்கு ஸ்பெல்லிங் தெரியாததுக்கு ஓ மை காடுக்கு என்ன மீனிங் தான் தெரியாது. எப்படி இந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து வந்தா 2 வார்த்தையா 3 வார்த்தையா அதெல்லாம் தெரியாது. ஓ மை காட் ரொம்ப அழகா இருக்கேங்கிறத வந்து எங்கேயோ டிவில பார்த்து பழக்கமாயி மேல போனோன்னே ஐயோ நிலாவெல்லாம் இருக்கு ஓ மை காட் அப்படின்னு சொல்லு. நம்மளும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்க வீட்டுல பிள்ளைங்களும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ முதல்ல வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பேர் என்ன பண்ணோம், அப்புறமா ஏபிசிடி கொண்டு போயிட்டு இந்த ஏபிசிடி இதை ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ண வச்சு அதை கொண்டு வந்து இந்த எழுத்தெல்லாம் இப்படி சேர்த்து எழுதுனா அது வரும். அப்படி அப்ப சின்னதா முதல்ல 2 லெட்டர் வேர்டு, அப்புறம் 3 லெட்டர் வேர்டு, அப்புறம் 4 லெட்டர் வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பூரா முதல்ல சொல்லி கொடுத்தோம். அப்ப சிஏடி கேட் அப்படின்னு போட்டு சிக்கு பதிலாக இக்கு வரும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்ப பிஏடி நம்ம பிள்ளைங்க பேட் அப்படின்னு சொல்லுவோம். பேட், பிஏடி பேட், ஆர்ஏடி ரேட். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரே சமாச்சாரத்தை நீங்க வந்து திரும்ப திரும்ப அப்போ வந்து மூளையில ஒண்ணு செட் ஆகும். ஓ மை காட் அப்ப ஏ வந்தா ஏ தான் போல இருக்கு அப்படின்னா இல்ல சார், பிஏடி வந்தா பேட், பிஏடி வந்தா பெயிட், ஆர்ஏடினா ரேட், ஆர்ஏடி வந்தா ரெயிட், அங்க ஈ வந்தா சவுண்ட் கொஞ்சம் மாறும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்களை கொண்டு போகும். பானிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பானிக்ஸ்ங்கிறது அந்த சவுண்டு இந்த லெட்டர் ரெண்டையும் சேர்த்து பிள்ளைங்களை எழுத வைக்கிறது. அதுல தப்பு பண்ணுமா? தப்பு பண்ணும் கட்டாயமா. ஏன்னா லாஜிக்கலா எவ்வளவு யோசிக்க முடியும், நம்மளால யோசிக்க முடியாது சின்ன பிள்ளைங்களுக்கு. தப்பெல்லாம் பண்ணும். அப்ப தப்பெல்லாம் பண்ணும்போது அதை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டே போகணும். இங்கிலீஷ் இஸ் a language where you go to correct certain times you go to memorize. ஓகே இதுதான் இது சிம்பிள்லாம் வந்து லாஜிக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து இது இங்கிலீஷ் லெட்டர்ல உள்ள சிம்பிள் இல்ல, இது லாட்டின்ல இருந்து கொண்டு வர சிம்பிள். அப்ப மத்த லாங்குவேஜ்ல இருந்து கொண்டு வர சிம்பிள், அந்த சிம்பிள் வேற மாதிரி இருக்கும். அந்த சிம்பிளை எடுத்து நம்ம பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் திரும்ப சொல்றது என்னன்னா, எனக்கு நீங்க டிக்ஷனரி வாங்கிட்டீங்கன்னா பெட்டர். இப்போ அந்த டிக்ஷனரி எங்களுக்கு இருக்கு, என்கிட்ட இந்த டிக்ஷனரி இருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன் நான். ஆக்ஸ்ஃபோர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி, ஆக்ஸ்ஃபோர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி காணாம போச்சு. ஓகே, திஸ் இஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி. ஸோ திஸ் இஸ் த டிக்ஷனரி ஐ வாண்ட். இந்த டிக்ஷனரியை நீங்க வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர். திரும்ப வாங்கிட்டீங்கன்னா பெட்டர், பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டீங்கன்னா பெட்டர், காலேஜ்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டர். இல்ல யார்ட்டாவது வாங்கி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்துட்டு உள்ளார வந்துட்டு நீங்க சிஸ்டத்துல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பெட்டர். எனக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரி வந்து இட் காஸ்ட் அரௌண்ட் 700, கம்மியா தான் இருக்கும். அது இதுல அமேசான்ல இட் வில் கம் வித் சிடி ரோம் வரும். அந்த சிடி ரோம் எடுத்து நீங்க வந்துட்டு உங்க லேப்டாப்லயோ உங்க சிஸ்டத்திலேயே பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூகுள்ல பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா பல நேரத்துல வந்து இந்த சிம்பிள் டிஃபர் ஆகும். தட்ஸ் வை ஐ நாட் வாண்ட். இதுதான் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் அக்செப்டட் அண்டர்ஸ்டாண்டபிளா உள்ள ஒரு சிம்பிள் உள்ள டிக்ஷனரி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ வந்துட்டு நான் இந்த வார்த்தை எல்லாரும் தெரியுதா? அங்க தெரியுது, நீங்க சிஸ்டத்தை தெரியுங்க. இப்ப நான் ஏதாச்சும் வார்த்தை டைப் பண்ணலாம் நானு. இப்ப பாருங்க, ஆமா, தேங்க்யூ, வெரி குட் பாய். ஓகே பாருங்க, BALL. அங்க உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வரதான் தெரியும், நம்ம பார்க்கலாம். ஓகே, நாங்க டைப் பண்றேன். சொல்றதாங்க எனக்கு கேக்குது. போல் என்ன எக்கோ அடிச்சிட்டு இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா அங்க BALL போட்டிருக்கு. இதை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி உங்களுக்கு கேட்டுச்சுன்னா தெரியும். எனக்கு கேக்குது, அது போல் அப்படின்னு வரும். BALL போல் அப்படின்னு வரும். இங்க ப்ரொனன்சியேஷன் பாருங்க, சி தலைகளா போட்டு கோலம் வச்சிருப்பாங்க, ஓ இல்ல போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அப்ப இது பால் இல்ல, இது போல். அப்போ எப்ப வரும் அப்படின்னா பாருங்க, CAR நான் போறேன் நானு. இது என்னது? இது கா. கா இக்கு ஏ கோலன் போட்டிருக்கு, therefore இது ஆ. therefore இந்த வார்த்தையை இப்படித்தான் ப்ரொனவுன்ஸ் பண்றதுங்கிறது நம்ம ஈஸியா கத்துக்க முடியும். இதுல இந்த டிக்ஷனரி வைக்கிறதுல பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்துட்டு